கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான மதியான வேளையில் மாதத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்தி அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவனிடத்தில் காத்திருந்து உங்களுக்கு என்ன வார்த்தையை கொண்டு வர வேண்டும், தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த காரியம் என்ன என்று கர்த்தரிடத்தில் காத்திருக்கிற வேளையில் உங்களுக்கு தேவன் சொல்லும்படி என்னுடைய இருதயத்தில் வைத்து உணர்த்தி நடத்தி கொண்டு வந்த வார்த்தை யோபு எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 25வது வார்த்தை. எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். பக்கம் நம்பர் 650வது பக்கம். யோபு எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25வது வார்த்தை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்து இருக்கிறேன். மீண்டும் பாருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஒரு விசுவாசமுள்ள ஒரு தேவனுடைய மனிதன் தன் வாயினாலே செய்யக்கூடிய அறிக்கை, எப்படிப்பட்ட வல்லமையுள்ள அறிக்கையை அவர் ஜனங்கள் நடுவிலே சொல்லுகிறார் என்பதைத்தான் இந்த நாளிலே நம்ம தேவனுடைய வார்த்தையாய் தியானிக்க போகிறோம். 2 காரியத்தை அவர் வலியுறுத்துகிறார். ஒன்று, நான் ஆட்கொண்ட, நான் சேவிக்கிற, என்னை தெரிந்து கொண்ட, நான் தொழுது கொள்கிற, என்னை முன்குறித்த, தாயின் கருவிலே தெரிந்து கொண்ட மீட்பர், இரட்சகர், மேசியா, என்னுடைய தெய்வம். அவர் எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்கள். உங்களையும் என்னையும் அழைத்துட்டு வந்தவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் மரித்தவர் அல்ல, அவர் எழுந்தவர், அவர் இருக்கிறவர். முதல்ல இந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் ஆழமாக இருக்கணும். நான் ஆராதிக்கிறவர் உயிரோடு கூட இருக்கிறவர். யோபு சொல்லுகிற வார்த்தை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, கடைசி நாளில். அப்போ தொடக்க நாள் ஒன்று இருந்தால் முடிவு நாள்னு ஒன்று இருக்குது. யோபு இந்த வார்த்தையை அழுத்தமாய் சொல்கிறாரு. கடைசி நாளில் அவர் பூமிக்கு மேலே நிற்பார் என்பதை அறிந்து இருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற ஜனமாகிய நீங்களும் நானும் அவரை எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறோம் என்பது தான் செய்தி. நீங்கள் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, பவுல் சொல்றார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று நான் எண்ணுகிறேன். நீங்கள் நாமும் கூட அவரை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம், உயிரோடு இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறோமா? அடுத்து, கடைசி நாள் ஒன்று உண்டு என்பதையும், அந்த நாளிலே அவர் நம்மை சந்திக்க வருவார் என்பதையும், நம்மை நியாயந்தீர்க்க வருவார் என்பதையும், நம்முடைய கிரியைகளுக்கு பலனை கொண்டு வருவார் என்பதையும், முடிவு காலத்தில் கர்த்தருடைய வருகை இருக்கிறது என்பதையும் இந்த நாளிலே நம்ம இந்த வசனத்திலிருந்து தியானிக்க போகிறோம். கடைசி நாள் ஒன்று உண்டு. உங்கள் ஆத்மாவுக்குள்ளே சொல்லுங்கள், ஆத்மாவே கலங்காதே, நிச்சயமாக கடைசி நாள் ஒன்று வரும். அந்த நாளில் உங்களையும் என்னையும் ரட்சித்தவர், அழைத்தவர், முன்குறித்தவர், திட்டம் பண்ணினவர், தாயின் கருவிலை தெரிந்து கொண்டவர், தலைமுடி நரைக்கிறவரையும் தாங்குகிறவர், பெயர் சொல்லி அழைத்தவர், அவர் நிச்சயமாய் வருவார். எப்போ வருவார் என்று வேதம் சொல்லுது? கடைசி நாளில் வருவார். அப்போ இன்னைக்கு செய்தி ஒன்று, உயிரோடு இருக்கிறார். 2வது, கடைசி நாள் ஒன்று இருக்குது. அப்போ அந்த கடைசி நாளுக்கு நீங்களும் நானும் எப்படி ஆயத்தமாகணும்? நிச்சயமாய் கடைசி நாள் ஒன்று வரும். அந்த கடைசி நாள் வரும் என்று யோபு சொல்றார். கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார். அப்போ யோபுவுக்கு தெரியுது ஒரு கடைசி நாள் இருக்குது. அந்த கடைசி நாளில் என் மீட்பர், என் இரட்சகர், என் மெசியா, என்னை படைத்தவர், என்னை தெரிந்து கொண்டவர், என்னை முன்குறித்தவர் வந்து மேலே நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ யோபு கர்த்தரை அறிந்த அறிவு எவ்வளவு உண்மையான ஆழமான அறிவு அவருக்கு இருக்குது. ஒரு நாள் அவர் வருவார், கடைசி நாளில் அவர் வருவார். இந்த வசனத்தை நான் தியானிக்கிற வேளையில்
இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திட்டு நான் இன்னும் ஆழத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போக நான் விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 30வது வசனம். இங்கே யோபு சொன்னார் கடைசி நாளுன்னு. இயேசு கிறிஸ்துவும் அந்த வார்த்தையை ஆழமாய் அழுத்தமாய் சொல்வதே யோவான் சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கலாம். யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 39வது வார்த்தை வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. பக்க நம்பர் 134வது பக்கம். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல், பிதா எனக்கு தந்தவைகளில், பரலோகம் எனக்கு தந்தவைகளில், தேவன் எனக்கு கொடுத்த நபர்களை ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கு. அங்கே யோபு சொல்கிறாரு கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். இயேசு சொல்கிறாரு கடைசி நாளில் அவர்களை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தம். அப்போ இயேசு சொன்ன வார்த்தையும் சத்தியம், யோபு சொன்ன வார்த்தையும் சத்தியம். என்ன வார்த்தை? கடைசி நாள் ஒன்று உண்டு. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, உங்கள் வியாதிக்கு ஒரு கடைசி நாள் இருக்குது, உங்கள் வறுமைக்கு ஒரு கடைசி நாள் இருக்குது, உங்கள் பஞ்சத்துக்கு ஒரு கடைசி நாள் இருக்குது, உங்கள் வருத்தத்துக்கு ஒரு கடைசி நாள் இருக்குது, உங்கள் துக்கத்திற்கு ஒரு கடைசி நாள் இருக்குது, உங்கள் இழப்புகள் எல்லாம் மீண்டு எழும்பி வருவதற்கு ஒரு கடைசி நாள் இருக்குது. வேதம் சொல்லுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்போ துக்கத்துக்கு ஒரு சந்தோஷம் உண்டு என்பதை நமக்கு வேதம் சொல்லுது. அப்போ இயேசுப்பா சொல்கிற வார்த்தை கடைசி நாளில் நான் எழுப்புவேன், பிதா எனக்கு கொடுத்த ஒன்றையும் நான் இழந்து போக மாட்டேன், கடைசி நாளில் அவைகளை எல்லாம் எழுப்புவேன். அப்போ இன்றைக்கி நமக்கு ஆழமாக தெரிய வேண்டிய ஒரு காரியம், கடைசி நாள் வரப்போகிறது. அந்த கடைசி நாளில் நம்ம கர்த்தரை சந்திப்பதற்கு எந்த அளவுக்கு வேத ஞானம் உள்ளவர்களாக, எந்த அளவுக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாக, எந்த அளவுக்கு அவருடைய வருகைக்கு ஆவலோடு நம்ம இருக்கணுங்கிறத வேதம் நமக்கு இந்த காலை வேளையில் கற்றுக் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். பாருங்கள், 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பக்க நம்பர் 293வது பக்கம். இந்த கடைசி நாளில் என்னென்ன காரியங்கள் நடக்கும், எப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள், எப்படி இந்த காரியத்திற்கு நம்மை விலக்கி நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் என்கிறத வேதத்தில் நம்ம சில வசனங்கள் வழியாக நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பவுலடிகள் தீமோத்தேயுக்கு எழுதுகிற நிருபத்தில் 293வது பக்கம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சேர்ந்து எல்லாரும் படிக்கலாமா? மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருவென்று அறிவாயாக. பவுலும் சொல்கிறாரு கடைசி காலம், யோபு சொல்கிறாரு கடைசி நாள், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு கடைசி நாள், பவுல் சொல்கிறாரு கடைசி நாள். அப்போ எல்லா ஊழியக்காரர்களுக்கும் தெரியுது கடைசி நாள் ஒன்று உண்டு. அப்போ உங்களுக்கும் மனசுக்குள்ளே இன்றைக்கி தெரியணும், கடைசி நாள் ஒன்று சீக்கிரமாக வரப்போகுது. இப்போ எப்படி ஸ்கூலுக்கு 10th ஒரு கடைசி நாள் இருந்துச்சு இல்லையா, +1 ஒரு கடைசி நாள் இருந்துச்சு இல்லையா, உங்களுடைய படிப்புக்கு ஒரு கடைசி நாள் இருந்துச்சு இல்லையா, அதுபோல் இந்த உலகத்தினுடைய முடிவிற்கும் ஒரு கடைசி நாள் இருக்குது. இந்த கடைசி நாளில் என்ன நடக்குமா, அந்த காலம் எப்படி இருக்குமா, கொடிய காலமாக இருக்கும். அப்போ கடைசி நாள் பஞ்சுமெத்தை வாழ்க்கை அல்ல, அது வேதனையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஏனென்றால் அப்படி அந்த காலத்தில் எப்படி இருப்பாங்களா மனிதர்கள், எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராய், அப்படின்னா தனக்கு பிரியமாகவே நடப்பார், அடுத்தவங்க பிரியத்தை நினைக்கவே மாட்டாங்க. அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி மகன் நடக்க மாட்டான், மகனுக்கு பிடிச்ச மாதிரி அம்மா நடக்க மாட்டாங்க, மனைவிக்கு பிடிச்ச மாதிரி கணவன் நடக்க மாட்டாங்க, கணவனுக்கு பிடிச்ச மாதிரி மனைவி நடக்க மாட்டாங்க, யாரும் யாருக்கும் பிடிச்ச மாதிரி நடக்க மாட்டாங்க. அவர்களாக தனக்கு பிடிச்ச மாதிரியே, தனக்கு விருப்பப்பட்டபடியே, தான் மனசு சொல்கிறபடியே தற்பிரியராயும். அடுத்த வார்த்தை பாருங்க, பணப்பிரியராயும். எல்லாமே பணம் தான், விற்றாலும் பணம், வாங்கினாலும் பணம், உட்கார்ந்தாலும் பணம், எந்திரிச்சாலும் பணம். வேதம் சொல்லுது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிவி போனார்கள். பணம் உதவும், ஆனால் அது விசுவாசத்தை விட்டு நம்மளை வேற வழிக்கு கொண்டு போயிடும். யூதாஸ் காரியத் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு காரணம் சொல்லுங்க, பண ஆசை. பண ஆசை தான். அவனா போய் கேட்குறேன், நான் காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க, இவனா தான் வாய விடுறேன். அவனுக்கு என்ன ஏன்னா, அவர் மறைஞ்சு போயிடுவார், அவர் தப்பிச்சுக்குவார், நமக்கு 30 வெள்ளிக்காசு கிடச்சிரும்,
நம்ம பாக்கெட் நிறைஞ்சிரும், அவர் தப்பிச்சுக்குவாருன்னு சொல்லி அவரை காட்டி கொடுக்க துணிந்தான். காரணம் பண ஆசை அவனுக்குள்ளே. அருமையான தம்பி தங்கச்சி, அனனியா சப்பீரால் விற்கிற வரையும் என்ன சொன்னாங்க தெரியுமா? கர்த்தருக்கு கொடுப்பேன், கர்த்தருக்கு கொடுப்பேன். எல்லாரும் விற்று கொண்டு வந்து வைக்கிறாங்க, நானும் விற்று கொண்டு வந்து வைப்பேன்னு பணத்தை கண்ணில் பார்க்குற வரையும் விற்று கொடுப்பேன் கொடுப்பேன் கொடுப்பேன்னு சொன்னான். அதுக்காக போய் நிலத்தை விலைக்கரையும் பேசி அதை விற்றான். விற்கிற வரையும் அவனுடைய மனசு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்துச்சு. விற்கிற வரையும் அவன் உறுதியாக இருந்தான். விற்கிற வரையும் அவனுடைய மனது தடுமாறவில்லை. ஆனால் பணத்தை அவன் கையில் பார்க்கும் பொழுது, பணம் அவன் கையில் வரும் பொழுது மனம் மாறினது, உணர்வு மாறினது, தேவ திட்டம் மாறினது. தேவனுக்கு கொடுப்பதை விட அவன் என்ன பண்ண, தனக்கு வைத்து கொள்ள அவன் முதலிடம் கொடுத்துட்டான். அதனால தான் அனனியாவும் சப்பீராலும் விழுந்து ஜீவனை விட்டார்கள் என்று வேதம் சொல்லுது. பண ஆசை. இந்த கடைசி காலத்தில் எப்படி மனுஷர்கள் இருப்பாங்களாம்? தற்பிரியராக இருப்பார்கள். இது கடைசி காலம். பணப்பிரியராக இருப்பார்கள். எல்லாத்துக்குமே பணம் தான், எல்லாவற்றுக்குமே பணத்தை தான் கொள்முதலை வைப்பாங்க. பணம் இல்லாத எந்த ஒரு இடத்துலையும் பணம் இல்லாத வேலை நடக்கவே நடக்காது. நீங்கள் அலுவலகத்துக்குள்ளே போய் பாருங்கள், சகலத்திற்கும் பணம் கேட்குறாங்க. எல்லா இடத்துலையும் பாருங்கள், பணம் தான் முதல் இடத்துல நின்று கொண்டு இருக்கிறது. அப்போ இது கடைசி காலம் என்பதற்கு பணப்பிரியரை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, அடுத்து பாருங்கள், வீம்புக்காரராய். அப்படின்னா கடைசி நாளில் வீம்பு பிடிச்சவங்க நிறைய இருப்பாங்க. பார்த்தீங்களா? கணவன் மனைவிக்கு விரோதமாய், மனைவி கணவனுக்கு விரோதம் வீம்பாக இருப்பான். நான் பேச மாட்டேன், நான் அவரை பார்க்க மாட்டேன், நான் அவருக்கு செய்ய மாட்டேன், நான் அவரோட போக மாட்டேன், நான் அவரோட இணைஞ்சு வாழ மாட்டேன். கணவன் மனைவியே ஜபத்திற்கு உபவாசத்திற்கு தவிர எந்த காலத்திலும் பிரிந்திருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு வீம்பு ஒரு மனுஷனுக்குள்ளே வந்த உடனே கணவனும் மனைவியும் வீம்போடு பிரிஞ்சு இருக்கிறார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி பிரிந்து இருக்கிறார்கள், அக்கா தங்கச்சிகள் பிரிந்து இருக்கிறார்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிந்து இருக்கிற வீம்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வீம்புக்காரர்கள், பணப்பிரியர்கள், தற்பிரியர்கள். அடுத்து பாருங்களே, அகந்தை. அப்படின்னா என்னது? நான் வேலை பார்க்குறேன், நான் படிச்சிருக்கிறேன், நான் அழகாக இருக்கிறேன், என்கிட்ட நகை இருக்குது, என்கிட்ட சொத்து இருக்குது. அகந்தையாய் கண்களை மிருட்டி பார்த்து, கழுத்துக்களை நெரிச்சு நடந்து, சிலம்பு ஒழிக்க நடந்து என்று வேதத்தில் சொல்லப்படுது. சீயோன் குமாரத்தையே இப்படிலாம் நடக்காது. அகந்தை வந்தால் நம்முடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிருந்த இவனுடைய பிள்ளைகளே. ஏரோது பாருங்கள், அகந்தையாய் உட்கார்ந்துருந்தான். மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க தேவ சத்தம், தேவ சத்தம், தேவ சத்தம்னு சொன்னாங்க. அவன் ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது எல்லாரும் சொல்கிறாங்க இது தேவ சத்தம்னு சொன்ன உடனே அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தார், அவன் அந்த இடத்துல விழுந்து செத்தான் என்று எழுதியிருக்கு. அகந்தை பாருங்க. பாபிலோன் ராஜா நேப்காத்து நேசர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் கட்டின மகா பெரிய பாபிலோன். இந்த நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் என்று அவன் நான் என்று சொல்லி, நான் கட்டினது என்னுடைய மகிமைக்காகவும் என்னுடைய ராஜ்யத்தினுடைய விஸ்தாரத்திற்காகவும் என்னுடைய புகழ் உலகம் அறிவதற்காகவும் நான் கட்டின மகா பாபிலோன் என்று அவன் சொன்ன மாத்திரத்தில் வானத்திலிருந்து தேவனுடைய கரம் இறங்க ஆரம்பித்தது. அவன் மாடுகளோடு மாடுகளாய் புல்லை மேய்ந்தான், அவனுடைய உடம்புல நகம் வளர்ந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுது. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். மேன்மைக்கு முன்னது தாழ்மை, தாழ்மைக்கோ கர்த்தருடைய கிருபை என்றைக்குமே இருக்கும். தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே, இங்கு வேதம் சொல்றது கடைசி காலத்தில் வீம்புக்காரர்கள், அடுத்து பணப்பிரியர்கள், அடுத்து தற்பிரியர்கள், அகந்தை உள்ளவர்கள், அடுத்து தூசிக்கிறவர்கள். சீமேயி தாவீதை தூசித்தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனை வந்தால் கூட தூசணம் சொல்லுவார், சின்ன பிரச்சனைக்கு கூட தூசிப்பார்கள். நீ விளங்க மாட்ட, உருப்பிட மாட்ட, உன் பிள்ளைகள் என்ன செய்யுது, திருமணம் ஆகாது, உன் வீட்டுக்காரர் போன வழியில் இப்படி ஆயிடுவார், உன் மனைவி இப்படி ஆயிடுவா. இதான் தூசணம். தாய் தகப்பனை தூசிப்பது, பெற்றோரை தூசிப்பது, உடன் பிறந்தவர்களை தூசிப்பது, மண்ணை அள்ளி வீசி தூசிப்பது, இதான் தூசண வார்த்தைகள். கடைசி நாளில் இப்படி இல்லாமல் இருப்பார்கள். இன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் பார்ப்பீங்க. உங்கள் தெருக்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காரியம் நடந்தால் கூட உங்களை தூசிப்பதற்கு ஆள் இருக்காங்க. நல்லா நன்மையா தீமையா, நல்லதா கெட்டதா, சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு பார்க்க மாட்டாங்க. அவர்களுக்கு கோபம் வந்தால் யாரை வேணாலும் தூசித்து யாரை வேணாலும் அவமானமாய் பேசுவான். இயேசுவையும் தூசித்தார்கள். பேலியாளின் மகனே நாங்கள், இன்னும் பிசாசு பிடித்தவரேன்னு சொன்னாங்க, இன்னும் அவரை பலவிதமாய்
தச்சனுடைய பிள்ளை அல்லவா, மரியாளுடைய பிள்ளை அல்லவா, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை வருமானு சொல்லி அவரை எவ்வளவாய் தூசித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து எப்படி இருப்பார்களா? தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. எங்கள் வாலிப பிள்ளைகள்லாம் பாருங்கள், உங்களை பெற்று வளர்த்து உருவாக்கி ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் பண்ண பொம்மை மாதிரி பிறந்தீங்க. உங்களை என்ன கஷ்டப்பட்டு உருவாக்கியிருப்பாங்க. ஒரு பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை வளர்க்குறத பார்த்துருக்கிறீங்களா? தோலை விட்டு கீழே இறக்க மாட்டாங்க, கையை விட்டு கீழே இறக்க மாட்டாங்க. அவங்க ராத்திரி பகலாய் முழிச்சு கிடந்து உங்களை வளர்த்து உருவாக்குனாங்க இல்லையா? ஆனால் அவங்களுக்கு நம்ம எப்படி மதிப்பு செய்கிறோம்? கடைசி காலத்தில் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய். ஒருவேளை நீங்கள் கீழ்ப்படியலைன்னா கடைசி காலம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. கீழ்ப்படியாமையின் ஆவி ஆதாமும் ஏவாளு கீழ்ப்படியாமையினால தாங்க துரத்தி விடப்பட்டார்கள். சவுல் கீழ்ப்படியாமையினால தான் ராஜ்ய மேன்மை அவன் இழந்து போனான் என்று வேதம் சொல்லுது. முதலாவது தாயின் தகப்பனையும் கனம் பண்ணணுமா? எதுக்கு தெரியுமா? உன் ஆயுசு நாட்கள் பெருகுவதற்கு உன்னை பெற்றெடுத்த தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு, அப்படி வேதம் சொல்லுது. பெற்றாருக்குள் நீ கர்த்தருக்குள் கீழ்ப்படி என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே பாருங்க, கடைசி நாளில் எப்படி இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் வருத்தப்படுறாங்க, என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், சொன்ன எதிர்த்து பேசுகிறேன், சொன்ன சட்டம் பண்ண மாட்டேங்கிறேன், சொன்ன மதிக்க மாட்டேங்கிறேன், அவன்கிட்ட போய் நான் சொல்ல முடியாது, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி இன்னைக்கு ரெக்கமெண்டேஷன் பிடிக்கிறாங்க. ஒரு பையனுக்கு அல்லது மகளுக்கு புத்தி சொல்கிறதற்கு தான் பெற்றோர்கள் பேச்சை அவன் மதிக்காததுனால அவர்கள் நண்பர்களிடத்தில் சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், அவன் வண்டியில் வேகமாக போகிறேன், அவன் படிக்க மாட்டேங்கிறேன், அவன் ரொம்ப நேரம் விளையாடுறேன், அவனுக்கு கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். தான் பெத்த பிள்ளைக்கு அடுத்தவங்க புத்தி சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா பெற்றவங்க புத்தியை கேட்க மாட்டேங்கிறேன், மற்றவங்க புத்தியை பிள்ளை கேட்குது. நாமும் கூட நம்ம பெற்றோர் சொல்கிறத கேட்க மாட்டோம், ரோட்டில் போகிற யாராவது சொன்னால் கேட்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் இருக்குது, ரேகாப் அப்படின்னு ஒரு குடும்பத்தார்கள் அப்பா அம்மா சொன்னதை அப்படியே கேட்டாங்க. கர்த்தர் சொல்கிறார், அந்த குடும்பத்தை போய் பாருங்கள், அவங்க என்ன சொன்னாங்க? வீடு கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க, திராட்சை ரசம் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த காரியம் இன்னைக்கு வரையும் அவர்கள் செய்கிறாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் வீடு கட்ட மாட்டாங்க, எந்த இடத்துல போனாலும் திராட்சை ரசம் குடிக்க மாட்டாங்க, எந்த இடத்தையும் தன்னுடைய சொந்த இடமாய் வைத்து கொள்ள மாட்டாங்க. இப்படி அவங்க முன்னோர் சொன்னதை அந்த குடும்பத்தார்கள் கேட்குறாங்க இன்னைக்கு வரையும். ஆனால் நான் சொன்னதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே, அப்படி கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியலைன்னா கடைசி காலத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் தம்பி தங்கச்சி. கடைசி நாளில் இப்படிப்பட்ட ஆவி, கீழ்ப்படியாமைன்னு ஆவி இருக்கும். அடுத்து பாருங்களே, நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் இருக்குது கடைசி காலத்தில். நன்றியே இருக்காது. நீங்களே சொல்வீங்க, நன்றியை மறந்துட்டாரே, நான் எத்தனை நன்மை செஞ்சேன், இவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டாங்களே, அன்னைக்கெல்லாம் என்கிட்ட தானே வந்தாங்க, நான் தானே உதவி செஞ்சேன், அன்னைக்கெல்லாம் என்கிட்ட உதவி நாடுனாங்களே, இன்னைக்கு என்னை மறந்துட்டாங்களே. இன்னைக்கு நீங்களும் நிறைய இடத்துல அங்கலாய்க்கிறீங்க. ஏன்னா கடைசி காலத்தில் இப்படி தான் இருப்பாங்க. நன்றி அறிதல் இல்லாமல் இருப்பாங்க, நன்றி உணர்வு இல்லாமல் இருப்பாங்க. நீ எவ்வளோதான் நீ சுண்டு விரலையை அழுத்து கொடுத்தாலும் அந்த நன்றி அவர்கள் மறந்துடுவாங்க. ஏன்னா மனிதர்கள் கடைசி காலத்தில் இப்படித்தான் இருப்பார்கள். அடுத்து பாருங்களேன், வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல். எல்லா இடத்துலையும் பரிசுத்தத்தையே பார்க்க முடியல. இன்னைக்கு பரிசுத்தங்கிறது எங்கே விற்கிதுன்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். பார்த்தீங்களா, பரிசுத்தம் எங்கே இருக்குது தெரியுமா? வேதம் தான் நமக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்குது. பரலோகம் தான் நமக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்குது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. ஆனால் கடைசி நாளில் எப்படி இருப்பார்கள்? பரிசுத்தம் இல்லாமல் இருப்பார்கள். எங்கே இதை கற்றுக்கிறாங்க? களியாட்டுக்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய சீரியல்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா துறைகளில் இருந்து தான் அதுக்கெல்லாம் நமக்கு என்ன செய்யப்பட விதைக்கப்படுகிறது. அங்கே தான் இதெல்லாம் பார்த்துக்கிறோம். எப்படி மாமியால் சாடை பேசுறது, எங்கள் மாமனாரை எப்படி கழட்டி விடுறது, எப்படி என்ன செய்கிறது, புருஷனுக்கு என்ன வைக்கிறது, செக்கு வைக்கிறது, எப்படி பேசினால் எப்படி அவங்க வாயை அடைக்கிறது, இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குற இடம் என்ன இருக்குது? நாடகங்கள். இதில் பார்க்கறதுனால அது அப்படியே வருது. ஜோக்கு எப்படி அடிக்கிறது, எப்படி கிண்டல் அடிக்கிறது, எப்படி ட்ரெஸ் பண்ணுறது, எப்படி நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, இது எல்லாமே வேறு ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு வருகிறது. நம்ம அதனால்
அப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்ம விலைக்கு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. களியாட்டுக்கள் பரலோகத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகாது. அதனால தான் பாவங்களில் ஒரு பாவம் களியாட்டு என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அருமையானவர்களே, இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா சுபாப அன்பு இல்லாமல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுபாப அன்பு இல்லாமல் ரோமர் எழுதுகிறார், ஆணோடு ஆண் அவலட்சணமானதையும் பெண்ணோடு பெண் அவலட்சணமானதையும் நடக்கும்படி தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு ஆணோட ஆணு கல்யாணம், பெண்ணோட பெண் கல்யாணம், எதிர்பாளரோட திருமண வாழ்க்கை இல்லாமல் ஓரினத்திலேயே திருமணம் முடிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உலகத்தில் வந்துருச்சு. மிருகங்களோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இதெல்லாம் கடைசி நாளில் வரும். இதெல்லாம் இப்போ ரியலியாக இருக்குது. நான் சொல்லப்படுகிற இங்கே இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கி உலகத்தில் என்ன செய்வது, அதிகமாய் பேசப்படுகிற, கேட்கப்படுகிற, உலாவி கொண்டு இருக்கிற ஒரு செய்தி. அடுத்து இணங்காதவர்கள், என்ன சொன்னாலும் ஒத்து போக மாட்டாங்க. ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க, 2 நாளில் உடச்சிக்குவாங்க. கூட்டணியாக ஒரு காரியத்தை செய்வாங்க, அது ஒரு 2 நாளில் போயிடும். இணங்கவே மாட்டாங்க. யாரோடு இணங்கியே போக மாட்டாங்க. அவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, அவரை விட நான் தாழ்ந்தவனா, அவரை விட நான் எதில் குறைந்தவன், படிப்பிலையா, இனத்திலையா, குலத்திலையா, அல்லது கோத்திரத்திலையா, அல்லது அழகுலையா, அந்தஸ்துலையா, அல்லது என்னுடைய பிள்ளைகள் மாதிரி அவங்க பிள்ளைகள் இருக்குதா, நான் போகிற ஊழியம் மாதிரி அவங்க ஊழியம் இருக்குதா, இப்படி எதையாவது ஒன்று என்ன செய்யறது, கம்பேரிஷன் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் இணங்கி போவது கிடையாது. இப்படியே சொல்கிறாங்க, அவதூறு செய்கிறவர்களா. ஒரு சின்ன சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், என்ன செஞ்சாங்களோ அத்தனையும் சொல்லி காட்டுருவாங்க. நீங்கள் ஒரு நேரம் சாப்பிட்டதை கூட சொல்லி காட்டுருவாங்க. அதனால தான் யாருக்கிட்டே கை நீட்டக்கூடாது. ஸோ சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்க, மன வருத்தம் வந்துச்சுன்னா உனக்கு என்னென்ன அவதூறான வார்த்தைகள், அன்னைக்கு என் வீட்டில் சாப்பிட்ட, அன்னைக்கு என் வீட்டில் குடித்த, அன்னைக்கு என்கிட்ட வாங்கிட்டு போனேன், அன்னைக்கு மட்டும் என்கிட்ட என் கூட வந்தேன்னு அத்தனையும் சொல்லி நம்மளை அவதூறு பண்ணுது. இதுதான் அவதூறு என்று வேதம் சொல்லுது. இதெல்லாம் கடைசி காலத்தினுடைய சிம்டம்ஸ்கள். இதெல்லாம் பவுல் எழுதுறார். இப்படியே சொல்லிக்கிட்டு வர்றாரு. 4வது வசனம், இச்சை அடக்க இருக்காது, கொடுமையுள்ளவர்களாக இருப்பார்கள், நல்லோரை பகைப்பார்கள். இதெல்லாம் நீங்கள் தியானிக்கணும். இச்சை அடக்கமே இருக்காது, எல்லாத்தையும் சாப்பிடும், எல்லாவற்றையும் செய்வான். அப்புறம் கொடுமையாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலியல், சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா 8 வயசு பிள்ளைகள், 9 வயசு பிள்ளைகள், இன்னும் பார்த்தீங்கன்னா நேற்றைய பேப்பரில் 60 வயசு மூதாட்டியே 5 பேர் கூட்டு பாலியல் நேற்றைய நாள் செய்தித்தாளில் வந்திருக்கு. எவ்வளோ பாருங்கள், 60 வயசுக்கார அம்மாவை கூட்டு பாலியல் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொடுமை, கிரகிக்க முடியாத காரியம், யோசிக்க முடியாத காரியம், மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாத சின்ன கை குழந்தைகள், 5 வயசு படிக்கிற, 5வது படிக்கிற பிள்ளைங்க, 8 வயசு 9 வயசில் 4வது 3வது படிக்கிற பிள்ளைகளெல்லாம் கொண்டு போய் கொன்று இந்த நாளில் அவன் துணிகரமாக சொல்கிறான், நான் தான் கொன்றேன். அப்போ எந்த அளவுக்கு கொடுமை இந்த தேசத்தில் வந்துருச்சு. இதெல்லாம் கடைசி காலம். அதனால் யாரையும் நம்பக்கூடாது. பெண் பிள்ளைகள் வச்சிருக்கிறேன் நீங்கள், மாமா, மச்சான், பெரியப்பேன், சித்தப்பேன், தாத்தா, பாட்டி, பெரியோர், யாரையும் நம்பக்கூடாது. உங்கள் கையில் தான் உங்கள் பிள்ளைகள் இருக்கணும். ஏனென்றால் இது கொடூரமான காலம், நன்றி அறிதல் இல்லாத காலம், அகந்தையுள்ள காலம், இருமார்ப்புள்ள காலம், அவதூறு பண்ணுகிற காலம். அடுத்து பாருங்களேன், வேதம் சொல்லுது பாருங்க, அடுத்து துணிகரமாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும். துரோகிகள் நம்மளே பார்த்துருக்குறோம். இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டாருங்க, எங்கள் வீட்டில் நல்ல பழகினாருங்க, நல்லா பேசினாருங்க, நல்ல எங்களிடத்துல சவகாசம் வைத்திருந்தார். ஆனால் கடைசியில் எங்கள் வீட்டு பொருளை திருடிட்டார், எங்கள் பொண்ணை ஏமாற்றிட்டார், எங்களுடைய குடும்பத்தை உடைச்சிட்டார். இன்னைக்கு குடும்பம் உடைவதற்கு மெயின் காரணமே நம்பிக்கை உள்ள நண்பர்கள் தான், நம்பிக்கை உள்ள சிநேகிதர்கள் தான். வீட்டுக்குள்ளே வரும் பொழுது நம்பிக்கை நட்சத்திரங்களாய் வருவார்கள், ஆனால் வெளியேறும் பொழுது குடும்பத்தை உடைத்த துரோகிகளாய் அவர்கள் வெளியேறுவாங்க. யாரையும் நம்பக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறது, கொஞ்சம் நல்லா பேசிட்டா நடுமனை கொண்டாந்து வீட்டு வரையும் கொண்டாந்து பெட்ரூம் வரையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிரு. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சறுக்குதல். தேவனுடைய எந்த உறவு முறையாக இருந்தாலும் உங்கள் வீட்டு வாசல்லையே அவங்கள பேசி அனுப்பிடுறேன். ஆவிக்குரியவர்களை தவிர வேறு எந்த நபரையும் நீங்கள் நம்பி வீட்டுக்குள்ளே அனுப்பக்கூடாது. அனுப்பினால் அது உங்களுக்கு மிகப்பெரிய பேராபத்தையும் மிகப்பெரிய சறுக்குதலையும் கொண்டு வரும். பெண் பிள்ளைகள் வச்சிருக்கிற நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏனென்றால் இன்றைக்கு பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் உலகத்தில் அதிகம். அதனால் ரொம்ப கவனமாக யாரையும் எந்த பெற்றோரும் நம்பக்கூடாது. கர்த்தரை தவிர உறவுக்காரர்களையும் எந்த நண்பர்களையும் எந்த சிநேகிதர்களையும் எந்த முதியோர்களையும் நம்பாதீங்க. முதியோர்களும் இந்த நாட்களில் நல்லவர்களாக இருப்பவர்கள் ரொம்ப குறைவு. ஏன்னா உலகம் கடைசி காலமாக இருக்கிறதுனால நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்கென்று வளர்ப்பதில் கவனமாக இருக்கணும். பாருங்கள், வேதம் சொல்லுது, துரோகிகளாயும்
அடுத்து துணி கரம் உள்ளவர்களாயும் இருப்பார்கள், இருமார்ப்புள்ளவர்களாய் இருப்பார்கள், தேவ பிரியராயிராமல் சுக போக பிரியர். இப்போ பாருங்க, சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு தேவ பிரியராக இருந்தால் சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. சுக போக பிரியர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது விசேஷம் நடக்கும், சுக போகும், சுகமாக போய் அந்த காரியத்தில் தலையிட்டு அங்கே இருந்து அவங்க வேலையெல்லாம் முடித்து கொடுத்துட்டு வர வரையும் அவர்கள் அங்கேயே இருப்பாங்க. சுகபோக பிரியர்கள். தன்னுடைய விருப்பத்தை நிலைநாட்டுவார்களை ஒழிய தேவனுடைய விருப்பத்தை நிலைநாட்ட மாட்டாங்க. கடைசியில் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, 5வது வசனம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. இன்னைக்கு இது உலகத்தில் பார்த்தீங்கன்னா பக்தியின் வேஷம் நிறைய இருக்குது. பார்த்தோன்னே சொல்லிடலாம் அவங்க என்ன பக்தின்னு, அவங்களுக்கு முகமே சொல்லும். அவங்களுடைய தலையிலிருந்து கையிலிருந்து அவங்களுடைய வஸ்திரத்திலிருந்து பக்தியின் வேஷம். ஆனால் அங்கே ஒரு வார்த்தை இருக்குது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அந்த தேவ பக்திக்குரிய பலனை, பரிசுத்தத்தை, உண்மையை, உத்தமத்தை, நீதியை, நேர்மையை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு மேலே சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு விலகு. இது கடைசி காலம். உனக்கு சிநேகிதர் யாரு? முன்கோபியா? நீ முன்கோபியாய் மாறிடுவ. உன் சிநேகிதர் யாரு? தற்பிரியனா? நீ தற்பிரியனாய் மாறிடுவ. உன் சிநேகிதர் யாரு? பணப்பிரியனா? நீ பணப்பிரியனாய் மாறிடுவ. அதனால உன் சிநேகிதர்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஆவிக்குரியவர்களை தயவு செய்து தேர்ந்தெடுங்க. சிநேகிதரே இல்லாட்டி பரவாயில்ல, பேசாமல் வீட்டில் தனிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, துன்மார்க்கனோடு வாசம் பண்ணாதீங்க, பணப்பிரியனோடு வாசம் பண்ணாதீங்க, அகந்தையுள்ளவனோடு வாசம் பண்ணாதீங்க, இருமார்ப்புள்ளவனோடு வாசம் பண்ணாதீங்க, சுகபோக பிரியனோடு வாசம் பண்ணாதீங்க. எதை நீங்கள் பழகுறீங்களோ அது உங்களுக்குள்ளே வந்துடும் தேவனுடைய பிள்ளைகளை. ஏனென்றால் யாரோடு பழகிறோமோ அவருடைய சுபாவம் நம்மளை இலகுவாய் பிடித்துறோம். ஏனென்றால் இது கடைசி காலம். அதனால் உங்கள் பிள்ளைகள் யாரோடு பழகிறாங்கங்கிறத ரொம்ப பெற்றோர்கள் கவனமாக பாருங்கள். அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவன், யாரோடு உங்கள் பிள்ளை உறவாடுது பழகுதுங்கிறத பெற்றோர்கள் கவனிக்கணும். இல்லாட்டி சிறு வயதில் விதைச்சிட்டா முதிர் வயது வரையும் அதை அறுக்கவே முடியாது. 5ல் வளையாதது 50 வயசானாலும் வளையவே விளையாது. அப்போ சின்ன வயசில் ஒருத்தன் தவற கற்றுக்கிட்டானா அவனை நம்ம திருத்துவது ரொம்ப கடினம். அதனால் சின்ன பிராயத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் வைத்திருந்தீங்கன்னா, லைவில் இருக்காலும் சரி, நேரடியில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவனமாக இருங்க. காலேஜ் போகிற பிள்ளைங்க, நீங்கள் பழகக்கூடிய சிநேகிதிகள் இடத்துல, சிநேகிதர் இடத்துல கவனமாக இருங்க. உங்களுடைய பிள்ளைகள் எங்கே போகிறாங்க வராங்கன்னு பெற்றோர்கள் கவனமாக பாருங்கள். ஏன்னா தவறான சிநேகம் உள்ளே வந்துருச்சுன்னு வச்சிங்களே, கடைசியில் கண்ணீரும் மல்க வேதனையும் துக்கமும் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிலைச்சி நிற்கும். அருமையானவர்களே, இது கடைசி காலம், கொடிய காலம். அதனால் நம்ம எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி இருக்கிற எல்லா காரியத்துக்கும் விலகி உன்னை காத்துக்கொள். இன்னும் கடைசி காலம் எப்படி இருக்கும்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம், 269வது பக்கம். எபேசுக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். சில வசனங்களை பாருங்க. 261வது பக்கம். தேங்க்யூ. 69வது பக்கம், 269வது பக்கம். தேங்க்யூ. வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வாசிக்கலாமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பல. இங்கே இவர் எழுதுறாரு கடைசியாக. பவுலடிகள் எபேசு பட்டணத்துக்கு எழுதும் பொழுது கடைசியாகன்னு ஒரு வார்த்தையை சொல்லி, நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்க. ஏன் அப்படி பலப்படணும்? அடுத்த வார்த்தை, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. ஏன் கர்த்தருடைய சத்துவத்தில் பலப்படணும்? ஏன் உபவாசம், ஏன் ஜெபம், ஏன் ஆராதனை, ஏன் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறோம்? நல்லா கவனித்து பாருங்கள். பிள்ளைங்க நல்லா தான் படிக்கிறாங்க, ஆனால் அதுக்கு தனி கோச்சிங் சென்டர் கொண்டு போய் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு முக்கியமான எக்ஸாம் எழுதணும்னா அது கோச்சிங் தேவை இருக்குது. உயர்ந்த மட்டத்துக்கு போகணும்னா கடின உழைப்பு தேவையாக இருக்குது. சாதாரண படிப்பு உயர்ந்த மட்டத்துக்கு கொண்டு போகாது. பார்த்திங்கன்னா தமிழுக்கு ஒரு டியூஷன் வைக்கிறாங்க, இங்கிலீஷ்க்கு ஒரு டியூஷன் வைக்கிறாங்க, மேக்ஸுக்கு ஒரு டியூஷன் வைக்கிறாங்க, சயின்ஸுக்கு ஒரு டியூஷன் வைக்கிறாங்க, சோசியலுக்கு ஒரு டியூஷன் வைக்கிறாங்க, ஜுவாலஜிக்கு ஒன்று வைக்கிறாங்க, பயாலஜிக்கு ஒன்று வைக்கிறாங்க, பாட்டனிக்கு ஒன்று வைக்கிறாங்க. இன்னும் என்னென்ன பிரிவு உட்பிரிவு இருக்குதோ அத்தனைக்கும் தனித்தனியாக கோச்சிங் சென்டர். ஏன் ஸ்கூலில் படிக்கிறது பார்த்தாதா? ஸ்பெஷலாக கவனம் செலுத்தி எதுக்கு வைக்கிறாங்க? அதில் பிள்ளைகள் கைதேர்ந்தவர்களாய் வரணும். சரி, அதெல்லாம் முடிச்சுட்டு நீட்டுக்கு தனியாக ஒரு கோச்சிங் சென்டர் வச்சுருக்காங்க, அங்கே போய் படிக்கணும். அதுக்கு சும்மா கிடையாது,
அதுக்கும் 70,000 80,000 1,00,000 கட்டி அதுக்கும் காலையிலேருந்து சாயந்தரம் வரேன். ஏன்னா அவங்க ஸ்டேட் அளவில் எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணணும். அப்போ இவ்வளவு ஒரு படிப்புக்கு இவ்வளவு கோச்சிங் தேவை இருக்குன்னா பரலோகத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கோச்சிங் இருக்கணும். இன்றைக்கி நம்ம வைக்கிற ப்ரேயர்லாம் நம்முடைய சிலர்கள் அதில் ஒரு சிலர் சொல்லக்கூடியது, ஐயா என்னடா காலையில் வாலிபர் ஜபம் வைக்கிறாரு, முதியோர் ஜபம் வைக்கிறாரு, இப்போயே இப்படிலாம் வச்சுக்கிட்டு வந்தாருன்னா இன்னும் காலம் கிடக்குது, என்ன செய்ய போகிறாரோ தெரியல. எதற்காக இவ்வளோ பிரயாசம்? நீ வாட்டில் மே மாதம் பூரா நான் ஊட்டியில் போய் இருக்கலாம், கொடைக்கானலில் போய் இருக்கலாம், சிம்லா வரையும் கூட போகலாம். கர்த்தர் எங்களுக்கு எல்லா கிருபையும் கொடுத்துருக்கிறார். ஆனால் ஒரு இடத்துக்கு கூட போகாமல் இங்கேயே உட்காந்து இந்த ஊழியத்தை வளைச்சி நாங்கள் செய்கிறோம்னா எதற்கு தெரியுமா? உங்களை கரையற்றவர்களாய், பிழையற்றவர்களாய், மாசு மருமற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய் உன்னதமான ராஜா கிட்ட கொண்டு போய் உங்களை நிறுத்தணுமே அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு தான் உங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது. பிரயாசப்படுகிறவர்கள் பலனில் பங்கடைவ. பலனில் போகணும்னா ஊழியத்தை செஞ்சு தாங்க ஆகணும். ஊழியத்தை செய்யும் பொழுது தான் உங்களை கரையற்றவர்களாய் நிறுத்த முடியும். யோசித்து பாருங்கள், 15 நாள் கிளாஸ் வைக்கும் பொழுது பிள்ளைகள் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தாங்க. 15 நாளும் ஆவிக்குரிய உன்னதத்தை பிள்ளைகள் தொட்டார்கள். 15 நாளும் சிறுவர்கள் மகிமையான அனுபவங்களை பெற்றார்கள். நடத்தினவர்கள் மகிமையான அனுபவங்களை பெற்றார்கள். நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்த பேரை நான் போடும் பொழுது அவர்களை உற்று கவனிப்பேன். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க. அதுக்காக அவங்க ஆயத்தமாகும் பொழுது எவ்வளவு கருத்தாக ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? ஒருத்தர் பேரை போட்டுட்டா அவங்க ஜெபிக்கிற ஜெபமே வித்தியாசமாக இருக்கும். அவங்க வேதத்தை படிக்கிறது வித்தியாசமாக இருக்கும். அவங்க இரவு நேரத்தில் கர்த்தரிடத்தில் உலாவுறது வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிற வரையும் அவங்க அதிக உத்தரவாதம் செலுத்துவாங்க. ஒருவேளை அந்த ஊழியம் இல்லாட்டி அந்த உத்தரவாதம் இல்லாமல் போயிடும். அப்போ அது உத்தரவாதம் பரலோகத்தில் நம்மளை இணைக்கிறது. அதனால தான் அருமையானவர்களே, இங்கே வேதம் சொல்லுது, கடைசி காலத்தில் பிசாசு வருவான், தந்திரவாதி. அவன் யாரை விழுங்கலான்னு வகை தேடுறான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்மளெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டான்னு நினைக்காதீங்க. வேதத்தில் யோபுவையே சோதித்தான். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகரனுமாகிய யோபுவையே கண்ணமிட்டான். கர்த்தர் கேட்குறாரு, யோபு மேல் கவனம் இங்கே இருக்கிற நம்ம மேலே வைக்க மாட்டாரோ? அவன் பிசாசை நம்மளை மட்டும் விட்டுருவானாக்க. அவன் ஏன் விட்டுட்டான் தெரியுமா? இது இது உடசல், இது அப்படி தான் இங்கே நடிக்கும், அதனால் இவனை விட்டுருவோம்னு. நம்ம மேலே கவனம் வைக்கலைன்னா நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம கவனமாக இருக்கிறான்னு நம்மளை துரத்துறான்னா நம்ம கரெக்டாக இருக்கிறோம்னு அர்த்தம். அதனால தான் ஒரு பக்தன் சொல்கிறாரு, பிரச்சனை இருந்தால் நீ கிறிஸ்தவன், பிரச்சனை இல்லைன்னா நீ கிறிஸ்தவன் இல்லை. உனக்கு போராட்டம் இருக்குதா, நீ போகிற பாதை சரி. போராட்டமே இல்லை பிரதர், எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை, நல்லா இருக்கிறேன்னா நீ சரியில்லைன்னு அர்த்தம். உண்மை அதுதான். ஒரு ஊழியம் என்பது பிரச்சனையோடு வளர்வது தான் ஊழியம். பிரச்சனை இல்லாவிட்டால் ஊழியம் அல்ல, அது அட்டுழியம். அப்போ உண்மையானவர்களுக்கு போராட்டம் இருக்கும். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார், யோபுவை சோதனைக்கு கர்த்தர் விட்டார், பேதுருவை கர்த்தர் சோதித்து விட்டார், இயேசுவை பிசாசு சோதித்தான், பரிசுத்த ஆவியானவர் சோதனைக்கு நடத்தினார். அப்போ நம்ம மட்டும் விதி விலக்கா? நீங்கள் நினைக்கிறது எனக்கு சோதனையே வராத பிரதர், இல்லைங்க. வேதம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ சோதனை வரும், ஆனால் அதை சாதனையாய் மாற்றுவதற்கு நீ என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நம்ம என்ன நினச்சிக்கிறது, யோபுவுக்கு தாங்க சோதனை, எனக்கெல்லாம் வேதனையெல்லாம் வராதுங்க, நான் ரொம்ப பக்திமான்னு நினைக்காதீங்க. நம்ம சரியில்லைன்னா பிரச்சனை கிடையாது, ஆனால் சரியாக இருந்தோம்னா பிரச்சனை வரும். அப்போ அருமையானவர்களே, இங்கே ஏன் நீங்கள் கடைசி காலத்தில் கர்த்தருடைய சத்துவத்தில் பலப்படணும்னா பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கணும். அதுக்காக சர்வ ஆயுத வர்க்கங்களை நீங்கள் தரித்து கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய அதிபர்கள், வெளிநாட்டு அதிபர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளில் இருக்கிற அதிபர்கள், அவர்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்கன்னா அவ்வளவு அவங்களுக்கு பாதுகாப்பு வளையம் இருக்குது. ஒன்று, அவங்களே குண்டு துளைக்காத வஸ்திரங்களை போட்டிருக்காங்க. அடுத்து அவங்கள சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாதுகாப்பு படம் இருக்கும். அவங்க விமானம் பாதுகாப்பாக இருக்கும், அவங்க போகிற கார் குண்டு துளைக்காத காராக இருக்கும், அவங்களுக்கு இராணுவ மரியாதை, இராணுவ பாதுகாப்பு இருக்கும். ஏன்னா அவங்கள எதுவும் தாக்கக்கூடாது, அவங்களுக்கு ஜீவனுக்கு ஆபத்து வரக்கூடாது. அப்போ நமக்கு வேதம் சொல்லுது, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பதற்காக ஆயுதங்களை தரித்து கொள்ளு. அந்த ஆயுதம் என்னது? தேவனுடைய சர்வ ஆயுதம். சத்தியம், மார்க்கவசை, அடுத்து இடைக்கச்ச, காலனி, அடுத்து கவசங்கள், தலைச்சீரா, இது எல்லாமே
தேவனுடைய வார்த்தை, அபிஷேகம், கிருபை இதை குறித்து வேதம் சொல்லுது. அப்போ கடைசி நாளில் நீ பலப்படணும். பக்கத்தில் சொல்லுங்கள், அதுக்கு தாங்க ஜெபம், அதுக்கு தாங்க வேத வாசிப்பு, அதுக்கு தாங்க ஆராதனை, அதுக்கு தாங்க பாட்டு படிக்கிறது, அதுக்கு தாங்க காலையில் ஒரு செய்தி, மத்தியானம் ஒரு செய்தி, சாயந்தரம் ஒரு செய்தி, 3 செய்தியும் ஒன்றா கொடுத்துட்டு நாங்கள் வீட்டில் போய் நிம்மதியாக தூங்கலாம். ஆனால் எப்படி ஆகிலும் ஜனங்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு போகணுமே, எப்படி ஆகிலும் பிள்ளைகளை உன்னதத்தில் கொண்டு போய் நிறுத்திடணுமே, எப்படி ஆகிலும் என்னுடைய தேவனுடைய வருகையில் மாரம்பாடியிலிருந்து ஒரு பெருங்கூட்டம் எழும்பணுமேன்னு தான் இரவு பகலாய் இரவு பகலாய் இரவு பகலாய் வேதம் சொல்லுது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். அதே போல் இரவு பகலாய் யுத்தம் பண்ணினார்கள், இரவு பகலாய் அலங்கத்தை கட்டினார்கள், இரவு பகலாய் ஜெபித்தார்கள். அப்போ நீங்களும் ஜெபிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சிஸ்டர், இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள். நல்லா படிக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்களா, எக்ஸாமை பார்த்துட்டு பயப்படாது. ஆனால் படிக்காத பிள்ளைகளை பார்த்தீங்களா, எக்ஸாம் சென்டரை பார்த்தாலே பயப்படும், டேட்டு வந்துட்டாலே வேர்க்கும். ஏன்னா அதுகளுக்கிட்ட சரக்கு இல்லை, அவங்கள படிக்கலை, அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியாது. ஆனால் நல்லா A to Z படித்த பிள்ளைங்க, புக்கு அட்டை டு அட்டை நல்ல தரவாக வச்சுருக்க பிள்ளைகளை பாருங்களேன், எக்ஸாம் சென்டருக்குள்ளே போயிட்டு நீட்டாக வருங்க. சொல்லிங்க, அங்கேயே சொல்லிடுங்க, 99 எடுத்துருவேன், 98 எடுத்துருவேன், 100 எடுத்துருவேன், சென்டம் அடிச்சிடுவேன், எந்த விதத்தில் மிஸ்டு கிடையாது, என்னால் உறுதியாக அங்கேயே சென்டர்லேயே சொல்லிடுது. அதுக்கு அப்படி கரெக்டாக அக்யூராக அடிக்குது. எப்படி? அந்த அளவுக்கு அது தரவாக இருக்குது. நீங்களும் ஏசப்பாவோடு நெருங்கி நடந்தீங்கன்னா இங்கேயே பரலோகத்தை நீங்கள் உறுதிப்படுத்திடலாம். கைத்தட்டி கர்த்தரை நீங்கள் இங்கேயும் சொல்லிடலாம், பரலோகம் நிச்சயம்தான், பரலோகத்தில் இருக்கிற மகிமையை நான் பார்க்க போகிறது நிச்சயம்தான், கர்த்தருடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட போவது நிச்சயம்தான். நமக்கு எதுக்கு பயம் இல்லாமல் இருக்கணும்னா நம்மகிட்ட என்ன இருக்கணுங்க. 5 பேர் புத்தி இல்லாமல் படுத்து கிடக்கிறாங்கங்க. போனது 10, 5 எல்லாமே ரெடியாக இருக்குது, 5 ஓட்டையாக இருக்கு. ரீசெக்கப் பண்ணுங்க, ஓட்டை இருக்குதா, அபிஷேகம் குறைஞ்சிருக்கா, ஜபம் குறைஞ்சிருக்கா, வேத வாசிப்பு குறைஞ்சிருக்கா, பரிசுத்தம் குறைஞ்சிருக்குதா, ஆத்ம பாரம் குறைஞ்சிருக்குதா, எங்கேயோ நம்முடைய வாழ்க்கையில் சறுக்குதல் இருக்குதா, எங்கேயோ உப்பிரிகையில் ஏறி யாரையாவது எட்டி பார்க்குறோமா, எங்கேயோ கிளவிகள் பேச்சு பேசுகிறோமா, எங்கேயோ ஒரு இடத்துல அவதூறு, எங்கேயோ ஒரு இடத்துல அகந்தை, எங்கேயோ ஒரு இடத்துல இருமார்ப்பு, எங்கேயோ ஒரு இடத்துல பண ஆசை. நேற்று ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணார், பிரதர் ஒரு ஆலோசனை வேணும். சொல்லுங்கள் பிரதர். 2 தொழிலில் சூஸ் பண்ணியிருக்கிறேன், 2 தொழிலில் ஒரு தொழில் நீங்கள் செலக்ட் பண்ணி ஜெபம் பண்ணி சொல்லுங்கள். முதல் தொழில் சொன்னார், 100% அது ஓட்ட வேண்டாம், உன்னை பாதாளத்தில் கொண்டு போயிடும். அப்படியா பிரதர்? சரி, இன்னொரு தொழில் சொல்கிறேன், இதை கொஞ்சம் பாருங்கள். 50% ஓட்ட, இது நரகத்தில் கொண்டு விட்டுரும், அது பாதாளத்தில் விடும், இது நரகத்தில் கொண்டு விட்டுரும். எதை தாம்பரத்தில் ஜெயிச்சிடுறீ? சுத்தமான வேலை இருக்குதுயா உலகத்தில், நீ திருட்டுத்தனமான வேலையாவே கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்? 2 தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன், ஒன்று 100க்கு 100 பாதாளம், ஒன்று 50% நரகம். இங்கேயே உனக்கு ரிசல்ட் சொல்லியாச்சு, போகிறதுனா போய் நீ போகிறோம். பார்த்தீங்களா? செலக்ட் பண்ணும் பொழுதே ஓட்ட உடசலை ஏன் செலக்ட் பண்ணுற? அதிகமாய் வந்த வருமானத்திலும் கொஞ்சமாய் வந்ததே நல்லது. நம்ம பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது, உட்காந்துக்கிட்டே கற்பனை பண்ணுறது, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படிலாம் நடக்காது. தேவனிடத்தில் போகணும். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், எனக்குன்னு என்ன வச்சிருக்கிறீங்க கேட்டு பாருங்களே, கர்த்தர் கொடுப்பார். நம்ம கேட்காம நம்ம மனசு சொல்கிறதெல்லாம் கேட்டோம்னா மனசுக்கு என்னங்க தெரியும்? உன்னுடைய மனசில் மதியினம் இருக்கும், அது என்ன செய்யணும்? தண்டனையின் பிரம்பு அதை உன்னை விட்டு என்ன செய்ய எடுக்க. நம்ம மனசு ரொம்ப கரெக்டாக பியூரானதா, அது எங்கேயே வாழ்ந்துட்டு வந்தது, அதுக்குள்ளே இடையில சத்துரு பேசிக்கிட்டு தான் இருப்பேன். அது 2 சத்தம் வரும், பரலோக சத்தமும் வரும், பாதாள சத்தமும் வரும். அது எந்த சத்தமும் நம்ம கண்டுபிடிக்கணும். அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நீங்கள் ஏன் கர்த்தருடைய சத்துவத்தில் கடைசி காலத்தில் பலப்படணும்னா, ஒருத்தனை எதிர்க்கணும். ஒருத்தனை எதிர்க்கிறதுக்கு உங்கள் கடைசி காலத்தில் தேவை பலன் உங்களுக்கு தேவையாக இருக்குது. அதனால தான் ஜெபம் ஜெபம் ஜெபம், வேத வாசிப்பு, ஜெபம் வேத வாசி, 2 தாங்க ஆயுதம், 2 தாங்க உங்களுக்கு ஜீவனை தப்ப வைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன். இது 2 இல்லாட்டி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குன்னி போயிடும், குறுகி போயிடும், பிசாசுக்கு முன்னாடி எதிர்த்து நிற்க முடியாது. அவன் பார்த்த உடனே நம்மளை விட்டு அவன் ஓடணும்னா, உனக்குள்ள ஜெபமும் வேத வாசிப்பும் பரிசுத்தமும் ஆத்தும பாரமும் அபிஷேகமும் இருந்தால் உன் பக்கத்தில் அவன் நெருங்கவே மாட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இன்னும் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 4:8 கடைசி காலத்தில் பாருங்களேன், அங்கேயும் இருக்குது. எத்தனை இடத்துல கடைசி காலத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்குறேன். கடைசி காலத்தில் எப்படி இருக்கணுமா? 4:8 கடைசி பிலிப்பியர் 4:8. எதை சிந்திக்கணும்? கடைசியாக சகோதரர், உண்மை உள்ளவைகள் எவைகளோ. நீ எந்த வேலை செஞ்சாலும் அதில் உண்மை இருக்கான்னு பாரு. ஒரு பொருள் வாங்கினா அது உண்மையான பொருளா, அது நல்ல வழியில் வந்த பொருளா? இன்னைக்கு தவறான வழியில் எந்த ஒரு பொருளையும் வாங்கி வீட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க, சாபம் சேர்ந்து வந்துடும். இன்னைக்கு என்கிட்ட ஒரு பொருள் வாங்கினா சரின்ட்டு எந்த விதத்துலையாவது வாங்கிட்டு வந்துடாதீங்க. யாரையாவது ஏமாற்றி, யாரையாவது அடித்து, யார்ட்டையாவது வாங்கி, கடை வாங்கியாவது வாங்கி பொருளை வீட்டுக்கு கொண்டு வராதிங்க. அதுக்கு பின்னாடி சாபம் வந்து உட்காந்துருக்கும். அருமையானவர்களே, உண்மையான வழியில், நேர்மையான வழியில் ஒரு பொருளை வீட்டுக்கு வாங்குங்க. அது சின்ன பொருளாக இருந்தாலும் பரவாயில்லை, பெரிய பொருள் வேண்டாம். சின்ன பொருளாக இருந்தாலும் நேர்மையான வழியில், நியாயமான வழியில் அந்த பொருள் வந்துச்சுன்னா அந்த பொருள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. சொல்லுவாங்க, இந்த பொண்ணு ஒழுக்கமாக வளர்த்துருக்காங்க. இந்த சபையில் இருக்கிறவங்க பாருங்கள், எல்லாம் ஒழுக்கமாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. அவங்கள்ட்ட போனால் நல்லதை கற்றுக்கலாம். அங்கே நம்ம பிள்ளைகளை அனுப்புனா நம்ம பிள்ளைகள் ஒழுக்கத்தை கற்றுக்குவாங்க. அப்போ எங்கே மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? ஒழுக்கத்தை எதிர்பார்க்குறாங்க. ஒழுக்கமான வாழ்க்கை, ஒழுக்கமான பேச்சு, ஒழுக்கமான நடத்தை, ஒழுக்கமான காரியம். அப்போ நம்மக்கிட்டையும் கடைசி காலத்தில் ஒழுக்கம் இருக்கணும். அதைத்தான் பரலோகம் எதிர்பார்க்குது. உண்மையுள்ள இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். அடுத்து பாருங்களே, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்பு உள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நல்ல கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டும். அப்போ கடைசி காலத்தில் நம்ம சிந்தனை கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தனையே இருக்கணும். தாவீது சொல்றார், வீண் சிந்தைகளை வெறுத்து கர்த்தருடைய வேதத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன். இந்த ஏவாளுக்கு எடுத்த மாதிரி இன்னைக்கு சகோதரிமார்களும் புருஷர்களை கெடுக்கக்கூடாது. எப்படி கெடுப்பாங்க தெரியுமா? சொல்லவா? வருத்தப்படுவீங்களா? இந்தா அவங்க பிரிட்ஜு வாங்கிட்டாங்க, அவங்க கட்டில் வாங்கிட்டாங்க, அவங்க கேஷ் வாங்கிட்டாங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க வீட்டுக்காரங்களாம் பாரு கழுத்து நிறைய நகை வாங்கி போட்டிருக்காங்க. உன்னைய நான் கட்டிக்கிட்டு, உன்னோட நான் இழுத்துக்கிட்டு, நீ எதையாவது என்னையாவது செய்யி, எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுன்னு புஷ் பண்ணாதே. அப்போ தவறாய் அவர்களுடைய வாழ்க்கையில் வருமானத்தை கொண்டு வர வேண்டியது வரும். அது சாபத்தையும் வேதனையும் கண்ணீரையும் கொண்டு வரும். உங்களுடைய வார்த்தைகள் அவர்களை ஊன்ற கட்டணும், அவங்களை உற்சாகப்படுத்தணும். ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இருக்கிறதை கொண்டு வாழ்வோம்னு சொல்லி அவங்கள என்ன செய்யணும்? என்கரேஜ் பண்ணணும். அவங்களை பலவீனத்தில் நம்ம தாங்கணும். அதனால தான் வேதம் சொல்லுது, ஏற்ற துணையே கர்த்தர் கொடுத்தாராம். இன்னைக்கு போகிற இடத்துல நான் பார்க்கிற நிறைய சம்பவம் என்னன்னா, மனைவிமார்களுடைய கைடன்ஸ், அவங்க கொடுக்கக்கூடிய தூண்டுதல் இருக்கே, நிறைய பேர்த்த ஸ்ட்ரகிள் பண்ணுது. அவங்க அவசரப்படுறது. அவங்க முன்னேறிட்டாங்க, அவங்க வீடு வாங்கிட்டாங்க, அவங்க பிளாட் வாங்கிட்டாங்க, அவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே லோனு தர்றாங்களாம், இங்கே லோனு தர்றாங்களாம், அங்கே போனால் அது வாங்கிக்கலாமா, அங்கே போனால் என்ன கந்துக்கு தர்றாங்களாம், அவங்க இத்தனை வட்டிக்கு தர்றாங்களாம். இவங்களே ரெடி பண்ணி கொண்டு வந்து கரெக்டாக சொல்லி பார்த்துக்கலாம், எப்படியாவது கட்டிக்கலாம். எங்கள் அப்பா அம்மாட்ட கொஞ்சம் கேட்குறேன், உங்கள் அக்கா தங்கச்சிட்ட கொஞ்சம் கேளு, எங்கிட்டாவது ஆட்டை விற்று மாட்டை விற்று எதையாவது ஒன்றை விற்று பார்த்துக்கலாம், முதல்ல வாங்கி கொண்டாந்து வீட்டில் வை. பொருள் ஆசை, பண ஆசை, எல்லா தீமைக்கும் வேறு. போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்தாய. புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ சொல்லுங்க, இதெல்லாம் வேணாம் பிரதர். அன்பே ஆறுயிரே, வலது பக்கத்தில் இடது படத்திலும் இடம் கொண்டு பெருகுவா, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் பெருகுவா, நீ பேசுறதெல்லாம் நடக்கும், உட்கார்றதெல்லாம் இப்படி சொல்லி பிரசங்கம் பண்ணுங்க பிரதர், நல்லா இருக்கு. நீங்கள் வர வர மாமியா கழுத போல உதைக்கிற மாதிரி உதைக்கிறீங்களே, இதுதாங்க உங்களை சீர்படுத்தும். இந்த செய்திக்காக நான் எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கேன்னு கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, எப்பொழுதுமே ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல உணவை கொடுப்பாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, எங்கேயாவது ரோட்டில் கிடக்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா சில தாய்மார்கள் தன் பிள்ளைகளுக்கு நல்ல நேர்த்தியாய் செய்து அதை அழகாய் செய்து கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு எது எனர்ஜி, எது அந்த பிள்ளைகளுக்கு சத்து மிக்க உணவு, எது பின்னாட்களில் அவங்களுக்கு நல்ல போசாக்காக இருக்குங்கிறது ஒரு தாய் தகப்பனுக்கு தெரியும். நல்லதை தான் தாய் தகப்பன் செய்வாங்க. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானதை செய்ய சொல்லுங்க. மீதி வசனத்தை ஒரு வசனமாவது சொல்லுங்க. உங்கள் பிதாவாகிய தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மை ஆனதை செய்வது அதிக நிச்சயம். அப்போ ஆண்டவர் மட்டும், ஏசப்பா மட்டும் நமக்கு தீமை செஞ்சிருவாரா? நீங்கள் மீனை கேட்டால் தேலை கொடுப்பாரா? கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார்.
அவர் எதை கேட்குறீங்களோ அதைத்தான் அவர் கொடுப்பார். அவர் நன்மையாய் தருவார். காத்திருந்தாலும் பொறுத்துரு, நன்மை வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, பொறுக்க மனமற்றவர்களாக நம்ம கிரியை செய்கிறதுனால தான் நன்மையை நம்ம இழந்து போயிடுறோம். எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்களா? இடையில இடையில பாட்டு பாடி கைதட்ட சொல்லணுமா? அப்போ தான் நாங்கள் உற்சாகமாக இருப்போம் பிரதர். இல்லை சிஸ்டர், பிரதர் நல்லா உற்சாகமாக கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஐத்தீகுக்கு நம்ம இங்கே இடம் கொடுக்கக்கூடாது. ஐத்தீகின் ஆவியெல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக இயேசுவே நாமத்தில். இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, கடைசி நாளில் உண்மையுள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவள், புண்ணியம் எது, புகழ் எது, இதெல்லாம் நீ சிந்தித்து கொண்டு இரு என்று அவர் எழுதுகிறாரு. அதே மாதிரி பாருங்க, 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 284வது பக்கம். இந்த வசனங்கள்லாம் நீங்கள் தயவுசெய்து பார்க்கணும். இதெல்லாம் இருக்கு வேதத்தில். 284வது பக்கம், 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரவி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரவி மகிமைப்படும்படிக்கு துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையிலின்று நீங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. பொல்லாத மனுஷருடைய கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படி. இப்போ என்ன பாரு, சன்பொல்லாத்தும் தொபியாவும் எழும்பினார். எதுக்கு? பொல்லாதவர்கள். நெகேமியாவை அலங்கத்தை கட்டவே விட மாட்டேங்கிறான். அவன் பாவம் சொல்கிறேன், நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் ராஜாவுக்கு வேலை செய்கிறேன், வீணா உன்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, நாங்கள் செய்கிற வேலை உன்னதமான தேவனுடைய வேலை. ஆனால் 2 பேரும் எழும்பி அதை கட்ட விடாதபடி சங்கட்டப்படுத்தினார்களாம். இன்னைக்கு உங்களுக்கும் பொல்லாத மனுஷர்கள் எழும்புவாங்க, பொல்லாத ஆலோசனைக்காரர்கள் எழும்புவாங்க. பாருங்களே, அகித்தோப்பேல் என்று ஒரு மனுஷன் தாவீதுக்கு இருக்கிற வரையும் நல் ஆலோசனைக்காரனாக இருந்தான். அவன் வந்து சொல்கிற எல்லாமே நடக்கும். அவனை நல்ல ஒரு ஆலோசனைக்காரன். அவன் சொல்கிற ஆலோசனை அப்படியே நிறைவேறும். ஆனால் அவன் என்னைக்கு அப்சலோமோடு சேர்ந்தானோ அவனுடைய நல்ல ஆலோசனை கெட்ட ஆலோசனையாய் மாறிடுச்சு. கர்த்தர் அந்த ஆலோசனையை அபத்தமாக்கி போட்டுட்டார். ஏன்னா அவன் நல்லவங்களுக்கு ஆலோசனை சொல்லாமல் கெட்டவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். அதனால தான் உங்கள் ஊற்று கண்கள் வீதியில் பாயக்கூடாது. இப்போ நீங்கள் இங்கே பெற்றுக்கொண்ட தாளந்துகளை போய் உலகத்தில் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் அவர் சொன்னார், கர்த்தருக்காக தான் நான் எழுதுவேன், கர்த்தர் தான் நான் மகிமைப்படுத்துவேன், ஒரு நாளும் உலக மனுஷர்களை, உலகத்தில் இருக்கிறவர்களை நான் மகிமைப்படுத்த மாட்டேன். அப்போ இந்த கிருபை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. இந்த கர்த்தர் கொடுத்த கிருபையை கர்த்தருக்கு நீங்கள் பயன்படுத்தணும். அதுபோல் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாளந்து கொடு. இப்போ நீங்கள் நல்லா பாட்டு பாடுறீங்க, நல்லா ஒர்ஷிப் எடுக்கிறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்கன்னா இதை கர்த்தருக்காக தான் நீங்கள் பயன்படுத்தணும். இதையே விரயம் பண்ணும்படி பணத்திற்காகவும் புகழுக்காகவும் உலகத்திற்காகவும் மனுஷனுக்காகவும் நீங்கள் பண்ணக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, மனுஷருக்காக எங்களுக்காக இதை வந்து செய்யுங்க, எங்களுக்காக இந்த பாட்டை பாடுங்க, எங்களுக்காக இதை எடுங்கன்னா நீங்கள் உடனே உங்கள் தாளந்துகளை கொண்டு போய் ஊற்றுக்கண்களை வீதியில் பாயக்கூடாது. அது தேவனுடைய நாமம் மகிமைக்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை பயன்படுத்தணும். அப்போ தான் கர்த்தர் இறங்குவார். பாருங்கள், எலியா அந்த ஆகாப் ராஜா முன்னாடி நிற்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீர் தேவன் என்பதையும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதையும் இப்போ நிறுவி. அவ்வளோதான், ஒரு வார்த்தை தான். நீர் தேவன், நான் உம்முடைய ஊழியக்காரன். இந்த வார்த்தையெல்லாம் நான் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன். சொன்ன மாத்திரத்தில் அக்கினி இறங்கினது. அப்போ அந்த இடத்துல அவன் நிற்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைக்காய் நின்றான். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, இன்னைக்கு ஜெபம்லாம் எங்கெங்கெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா? கல்றையில் ஜெபம் பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க. ஏன்னா ஜெபம் பண்ண தெரியுதில்ல, எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படி கிடையாதுங்க. எங்கன பண்ணணுமோ அங்கே பண்ணணும். விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் பண்ணுறாங்க. என்ன இடத்துல வேணாலும் இவங்களுக்கு தான் பண்ண தெரியுமில்ல, எங்கனையாவது பண்ணிக்கிறதா? கர்த்தர் அதில் மகிமைப்படுவாரா? அங்கே கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுதா? நீ பண்ணுற ஜெபம் வீதியில் இருக்குதா, ரோட்டில் இருக்குதா, கர்த்தரிடத்தில் இருக்குதா? வேதம் சொல்லுது, மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேள. ஜெபிக்க தெரியுதுங்கிற எங்கே வேணாலும் போய் ஜெபிக்கக்கூடாது. பாட்டு படிக்க தெரியுதுங்கிறதுக்காக எங்கே வேணாலும் போய் பாட்டு படிக்கக்கூடாது. கல்யாண கச்சேரியில் போய் பணத்துக்காக பாட்டு படிக்கிறான். நம்ம ஆளுகள் இருக்காங்க அப்படி. எங்கே போய் பாடுறாங்க? தாளந்துகள் இருக்கிறதுக்காக கச்சேரியில் போய், கல்யாண வீட்டுகளில் கச்சேரியில் போய் பாட்டு பாடுறது. அங்கே என்ன கொடுக்குறேன்? துட்டு கொடுக்குறேன். துட்டுக்காக பாட்டு படிக்கிறது. அந்த தாளந்த கர்த்தர் அதுக்காக கொடுத்தாரு. கர்த்தரை மகிமைப்படுத்த தானே தாளந்து கொடுத்தார். அப்போ அந்த தாளந்து என்ன ஆயிரும்? உள்ளவனிடத்திற்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதை எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ உங்களுடைய தாளந்துகளை விரயம் பண்ணாதே, அதை கர்த்தருக்கே உரியது. கர்த்தரை மட்டும்தான் மகிமைப்படுத்தணும். உங்களுக்கு இருக்கிற எல்லாமே கர்த்தருக்கு உரியது. தாவீது சொல்றாரு, எனக்குரிய எல்லாவற்றையும் நான் கர்த்தருக்கு கொடுத்தேன். வெள்ளி வேலைக்கு வெள்ளியும், பொண்ணு வேலைக்கு பொண்ணும், தங்க வேலைக்கு தங்கமும், இரும்பு வேலைக்கு இரும்பும், மர வேலைக்கு மரமும்,
இன்னும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் கர்த்தருடைய ராஜ அரண்மனையை கட்ட நான் கொடுத்தேன். அப்போ தாவீது சம்பாதித்தெல்லாம் உலகத்துக்கு அவர் கொடுக்கல, கர்த்தருக்கு கொடுத்தார். ஆனால் நம்ம இன்னைக்கு யாருக்கு கொடுக்குறோம்? டொனேஷன் யாராவது கேட்டால் எழுதிக்க, என் பேரை பெருசாக போடு, உபயம்னு போடு. ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன், அதில் ஃபேனில் அந்த டூமில் ஒரு எழுதியிருக்காங்க உபயம்னு சொல்லி, அதுக்கு ஒரு பேர், தனி பேர். டூம் மட்டும் ஒருத்தர் பேர் இருக்குது, அடுத்து விசிறிக்கு ஒருத்தர் பேர் இருக்குது. நான் நினச்சேன், ஏண்டா ஃபேன் 2000-3000 கூட இருக்காது, இருக்கிறதுலே லோ காஸ்ட் ஃபேன், அது ஒரு நல்ல தரமான ஃபேன் கிடையாது. அதில் விசிறிக்கு ஒருத்தர் உபயமா? எந்த கடையில் விசிறி தனியாகவும் டூமு தனியாகவும் தர்றேன், மொத்தமாக தானே கொடுப்பேன். பாருங்கள், அந்த விசிறியில் கூட 3 விசிறியிலே உபயம்னு ஒருத்தன் பேர் இருக்குது. அடுத்து அவன் பார்த்துருக்கேன்டா, ஓம் பேரை எழுதிட்டியே, என் பேரை எழுதி எங்கடாரான்ட்டு டூமில் எழுதி வச்சுட்டேன். அப்போ நான் நினைக்கிறேன், ஒரு விசிறியை 2 பையன் வாங்கி கொடுத்துருக்குறேன், ஆனால் அந்த 2 பையன் பேரையும் என்ன பண்ணிவிட்டேன், சேரு ஒரு ஹோட்டலாக்கு சேர் வாங்கி கொடுப்பேன். அது பார்த்தா எங்கிட்டாவது கந்து கடையில் வர்றேன் பார்த்தியா, பழைய பொருளை அதை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வரான்ல, அதில் பின்னாடி பக்கம் உபயம்னு எழுதி வச்சுருப்பேன், அல்லது அன்பளிப்புன்னு கொட்டை எழுதில் போடும். ஒரு தேச தலைவர் படம் கொடுத்தா கூட அதில் என்ன அன்பளிப்புன்னு தன்னுடைய பெயரை பிரஸ்தாவப்படுத்த மனுஷன் எவ்வளவெல்லாம் பெருமைப்படுறான் தெரியுமா? ஒரு பொருளை கொடுத்தா அதில் தான் பேரை எழுதி தான் கொடுக்குறேன். தான் கொடுத்தங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும். நம்மக்கிட்டையும் அந்த ஆவி அங்கங்கே சில பேர்த்திட்ட இருக்குது. அதனால் தயவுசெய்து இந்த கை கொடுத்தா இந்த கைக்கு தெரியக்கூடாது. நம்ம கொடுத்தங்கிறது வெளியில் யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. என்கிட்ட சில பேர் காணிக்கை கொடுத்துட்டு ஊரே சொல்லிட்டு போயிடுறாங்க, ஐயாட்ட காணிக்கை கொடுத்தேன், ஐயாட்ட காணிக்கை கொடுத்தேன், ஐயா கிட்ட கொடுத்தேன்னு. ஐயா உங்கள் காணிக்கையை வாங்கி அப்படியே சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக சேர்த்துருவார். ஏன்னா நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் மனுஷனுக்கு பயப்படுறவன் கிடையாது. அருமையானவர்களே, அப்போ நான் நினைக்க வேண்டியது இருக்குது, என்கிட்ட ஏன் கொடுத்தாங்க, அதை ஏன் எல்லாத்திட்டையும் சொன்னாங்க? அப்போ எல்லாத்திட்டையுமே பார்த்துங்க, அது எவ்வளோ பெரிய அறியாமைன்னு உள்ளது. இதனால் ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஆண்டவர் மகிமைப்பட மாட்டார். அது கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் சேராது. கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது யாருக்குமே தெரியக்கூடாது. ஒரு வலது கை செய்யுதுன்னா இடது கைக்கு தெரியக்கூடாது. அதுதான் உண்மையான ஆஃபரிங். அப்படி கொடுத்தா தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்ம கொடுத்துட்டு போய் என்ன பண்ணுறது, 4 பேத்துக்கு தெரியணுமே, 4 பேத்துக்கு அது போய் சேரணுமே, 4 பேத்துக்கிட்ட அது சொல்லணுமே, அப்படிங்கிறதுனால அந்த எண்ணத்தோடு நம்ம செய்வோம். அதனால தான் நீங்களும் செய்கிறது அப்படி தான் இருக்கணும். யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, நான் வாங்கி தரேன், நான் கொடுத்தேன், நான் செஞ்சேன். வேண்டாம், அது தேவன் அருவருக்கிறாரு, தேவன் அதில் மகிமைப்பட மாட்டார். அற்புதம் நடந்தோன்னு சொல்கிறாரு, யாருக்கிட்டையும் சொல்லாத, பேசாமல் போய் நீ என்ன செய்வோம், வீட்டில் இரு. நிறைய இடத்துல கவனிங்க, அற்புதம் செஞ்சோன்னே வெளியே சொல்லாத, அப்படி தான் சொல்கிறார். இப்போ நாம் மட்டும் செஞ்சதை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அருமையான தம்பி தங்கச்சி, இந்த கடைசி காலத்தில் எப்படி கர்த்தருடைய வசனம் பரவி இருக்கும்படியாக, பொல்லாத மனுஷருடைய கையிலேருந்து விடுவிக்கும்படியாக நம்ம இருக்கணும். நம்ம சில வசனங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 49:1 வேகமாக எடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணினீங்கன்னா கடன்னு போயிடலாம். ஆதியாகமம் 41:1. யாக்கோப்பு கடைசி நாளில் தன் பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு கூப்பிட்டு நிப்பாட்டி சொல்கிறார். இந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுது நான் நினச்சேன், உங்களை குறித்தும் கர்த்தருக்கு தெரியும், கடைசி நாளில் என்ன நடக்கும், யார் யாருக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதை நமக்கு கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறார். அருமையானவர்களே, ஆனால் யாக்கோப்பு மூலியமாய் கர்த்தர் தன்னுடைய 12 பிள்ளைகளுக்கு சொன்னார். வசனத்தை வாசிங்க. யாக்கோப்பு தன் குமாரரை அழைத்து, ஆதியாகமம் 49:1 நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். இதை தெரிஞ்சுக்க நம்மளும் ஆசையாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கடைசி காலம் எனக்கு எப்படி ஆண்டவர் இருக்கும், கடைசி காலத்துக்கு முன்னாடி நான் என்னென்ன செய்யணும், கடைசி காலம் எப்போ, எனக்கு எந்த நாட்களில் இந்த ஓட்டத்தை நான் முடிக்க போகிறேன், அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய பணிகள் என்னென்ன, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எல்லாருக்கும் ஒரு கடைசி நாள் இருக்குது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்திலே யுக யுகமாய் வாழ்வோம்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு அநேகருக்கு அதுதான் எண்ணம். எல்லாருக்குமே எனக்கு பிறந்துட்டோம் இங்கேயே இருந்துருவோம்னு நினைக்கிறோம். இல்லைங்க, நல்லா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. வீட்டில் போய் தினோலும் பாருங்கள். ஒரு மனுஷன் ஒவ்வொரு நாளும் 2 இடத்தை நோக்கி தீவிரிக்கிறான். ஒன்று கல்லறை, 2வது வருகை. கர்த்தருடைய வருகையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அது வருகை தாமதித்தால் கல்லறையை நோக்கி நம்ம போய்கிடும். ஒரு நாள் முடிஞ்சிச்சுன்னா உனக்கு ஒரு நாள் டெலிட் ஆயிடுச்சு, நல்லா தெரிஞ்சுக்க. புது வருஷம் வந்துருச்சுன்னு நினைக்காத, ஆயுசு காலம் குறைஞ்சிருச்சு, நெருங்கிட்ட. இப்போ கல்லறை இங்கேருந்து தஞ்சாவூர் தொலைம்னு வச்சுக்க, தினந்தோறும் நீ தஞ்சாவூர்கிட்ட போய்கிட்டு இருக்கிற, திருச்சி போயிட்டேன்னு வச்சுக்க, இன்னும் அங்கே தஞ்சாவூர் எவ்வளோ தலை, அப்படியே அங்கிட்டு போயிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி நெருங்கிட்டேன்னு வச்சுக்க, பார்டருக்கு போயிட்டேன்னு அர்த்தம்.
நல்லா தெரிஞ்சுக்க தேவன். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் படுப்பதும் சாப்பிடுவதும் ட்ரெஸ்ஸு போடுவதும் வேலைக்கு போவதும் உடியாறுவதும். இது இல்லைங்க, இது டெம்பரவரி பிளேஸ். இது என்னைக்கா இருந்தாலும் இந்த இடத்த விட்டு நீ கிளம்பணும். வேதம் சொல்லுது பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும், அப்போ இந்த கூடாரம் அழியும், கைவேலையில்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு இருக்குது. இதை நம்ம மறந்துட்டோங்க. கண் சொருகி போன குருடர்களா நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். மேரியம்மா எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்க, சமணஸ் எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்க, யோசித்து பாருங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன பண்ணிடுவாங்க, கடைசி நல்ல சங்கு ஊதிடுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர்கிட்ட ரெடி ஆயிடணும். ஆண்டவரே, கண்ணை மூடுற நேரம் நான் பரலோகத்தில் வந்து நித்திய ராஜ்யத்துக்குள்ளே கால் வைக்கணும். எல்லாத்தையும் தான் வயசானவங்கனால அவங்கள சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப சீலபூமியில் கோபுரம் விழுந்து 18 பேர் செத்ததுனால அவர்கள் பாவிகள் நினைக்காதீங்க. மனம் திரும்பாமல் போனால் எல்லாருக்குமே அப்படி தான். அப்போ எல்லாருக்கும் ஒரு நாள், இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாருமே மரிச்சிட்டாங்க. இயேசுவும் மரித்து தான் உயிரோடு எழும்பினார். எலியா பரலோகத்துக்கு போயிருக்கிறார், வருவார். ஏனோக்கு எடுத்து கொள்ளப்பட்டார், வருவார். மனுஷன்னா அவன் மரித்து தான் ஆகணும். அப்போ உங்களுக்கு மட்டும் அது விதி விலக்கு கிடையாது. அப்போ நீங்கள் அந்த நாளில் எங்கே போவீர்கள், எங்கே போய் நிற்கணும், எங்கே போய் நம்ம நிற்க போகிறோம், அந்த நாளில் என்ன பதில் சொல்ல போகிறோம், அந்த இன்டர்வியூவில் எப்படி நம்ம செலக்ட் ஆக போகிறோம், அந்த இன்டர்வியூவில் எப்படி பதில் கொடுக்க போகிறோம், அந்த இன்டர்வியூவில் யார் உட்காந்துருப்பா, கேள்வி கேட்குறவர் கர்த்தாதி கர்த்தர் கேட்பார். கடந்த வாரம் ஒரு தம்பி சென்னைக்கு என்ன பண்ணார், இன்டர்வியூக்கு போகிறேன்ட்டு நம்ம நடுவில் சொல்லிட்டு போனார். நாங்களும் அவரை அனுப்பிச்சி விட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உள்ளே போகிறாரு போயிட்டார். இப்போ ஜெபம் என்ன காட்டு தீயாக பறக்குது. கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வந்துட்டார். வந்தோடனே என்ன பிரதர்னு கேட்டால், நான் படிக்காத சப்ஜெக்ட்லையா கேள்வி கேட்குறேன், நான் படிச்சிருக்கிறத பூரா விட்டுட்டு வேறு எதுலையா கேட்டுட்டேன், விடையே சொல்லுங்க பிரதர்னா. கிடைக்கல. நீங்கள் படிக்காததை கேட்டாரா? ஆமாங்கன்னு சொல்லி அவர் அந்த ஒரு சிஸ்டத்தை சொல்கிறார், இந்த இதில் நான் படிக்கலை. இப்போ பரலோகத்தில் போகிறப்ப கர்த்தர் கேள்வி கேட்குறப்ப, ஐயோ நான் இதெல்லாம் செய்யலையே, இதெல்லாம் எங்கள் பாஸ்டர் ஐயா சொல்லலையே, இதெல்லாம் நாங்கள் கேட்கவே இல்லையேண்ணா என்ன கொடுப்பார்? அக்கிரம செய்யக்காரரே. அங்கே ஒரு பிரதர் கையை ஆட்டிட்டார். அதுக்கு தாங்க குத்துயிரா குலையுயிராயதை ஆக்கி உங்களை குத்துன்னு குத்தி சொல்கிறத என்ன பண்ணிடுறேன்னு சொல்லிடுறேன். செவிட்டு விரியனாக இருந்தாலும் சரி, காதை குடைச்சாது உள்ளே சொல்லிட்டா அங்கே சொல்லாமல் இருக்க முடியாது. கர்த்தர் கேட்பார், ஏண்டா உத்தரம் பேசுமா? யார் பேசுவாங்களா? ஃபேனு சொல்லும், இந்த லைட்டெல்லாம் சொல்லும் நான் தான் சாச்சி, இந்த ஆல்ட்ரு சொல்லும் நான் தான் சாச்சி, இங்கே இருக்கிற 40 ஃபேன் கத்தும் ஐயோ நான் தான் இருந்தேன் அப்போ தான் சொன்னார், எல்லாமே சொல்லியிருக்கிறாரு, இவன் சும்மா பொய் சொல்கிறான்னு சொல்லி. அப்போ இதுக்கு இந்த பிரசங்கம்னா இவ்வளவு நேரம் ஏன் சொல்கிறேன்னா, நானாக சொல்லலை, எனக்குள்ள ஒரு ஆவியானவர் குமுறார். சொல்லுப்பா என் பிள்ளைகளுக்கு. அவங்க கேட்குறாங்க யோவான்ட்ட, நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும். அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், நீங்கள் உள்ளது போதும் என்று இருங்க, யார் இடத்துலையும் அநியாயமாக வாங்காதிருங்க, எல்லாவற்றையும் அவர் சொல்கிறார். விரியம்பாம்பு குட்டிகளே, மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் கனி கொடுங்கள். கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கு, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். பற்றிய பிரசங்கம் விரியம்பாம்பு குட்டி. நம்மளை அப்படி பேசுனா எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஹார்ட் வேர்டே பிடிக்க மாட்டேங்குதுங்க. எல்லாம் அப்படி தடவி 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 தடவி, இந்த சலூன் கடையில் தடவி தடவி பெயிண்ட்டை தடவுறான் பாரு, வெள்ளை தெரியாமல் அப்படியே தடவி தடவி பூரா அப்படியே கருப்பாக வச்சு அப்படி பார்த்தா அப்படியே யங்ஸ்டராகவே காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. உண்மையை நீங்கள் திறந்து விட்டு பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாம் வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு போய் கிடக்குது. அதான் உண்மை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இன்னைக்கு மறைச்சு பொய்யை வைத்து வாழ்ந்தால் ஜெயிக்க முடியாது. கர்த்தரிடத்தில் போகும் பொழுது எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லும்படி உங்கள் வாழ்க்கை கரெக்டாக இருக்கணும். அதனால தான் இங்கே வேதம் சொல்லுது, கடைசி நாளில் உங்களுக்கு என்னென்ன நேரிடும் பாருங்க. முதல்ல ரூபனை கூப்பிட்றார், 3ஆம் வசனம். மூத்த மகனுக்கு என்ன வார்த்தை சொல்லணும்? சொந்த அப்பன் சொந்த பிள்ளைக்கு சொல்கிறவர் அப்பன் கிடையாது, ஆவியானவர். நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். அப்பாவாக இருந்தால் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டார். ஆவியானவர் மகனுக்கு சொல்கிற முதல் மகனுக்கு சொன்ன வார்த்தை, ரூபனே நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவம், என் முதற் பலனானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன், தண்ணீரை போல தளம்பினவனே. அந்த வார்த்தையை வாசிங்க. நீ மேன்மை, இதான் ஆசீர்வாதம். இப்படி யாராவது சொல்லுவாங்களா? ஒரு தகப்பின் சொல்லுவாரா? ஏன் மேன்மை அடைய மாட்டேன்?
அவர் சொல்றாரு, உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினா, நீ அதை தீட்டுப்படுத்தினா, என் படுக்கையில் மேல் ஏறினவனே. எங்க செஞ்சான்? அவன் தன்னுடைய சித்தியினிடத்துல தவறாய் நடந்தான். தகப்பனுக்கு தெரியாம துணிந்து தன்னுடைய சித்தியை அவன் தீட்டுப்படுத்தினான், பாவம் செய்தான், துணிகரமான பாவம். லேவியராகமத்தில் இருக்கு, யார் யாரோடு நீங்க பழகணும், யார் யார்கிட்ட நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி லேவியராகமத்தில் உங்க உறவு முறைகள் எப்படி இருக்கணும், உங்க புசிப்பு குடிப்பு எப்படி இருக்கணும். லேவியராகமத்தை தயவுசெய்து வாசிங்க. நீ எப்படி ஒருத்தர்கிட்ட பழகணும்னு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இதை மீறினவனை மூத்த மகன் தாங்க, மூத்த மகன் தான். உள்ள இருக்கிற ஆவியாளர் கடிந்து கொள்றார், நீ மேன்மை அடையவே மாட்ட. அடுத்த வார்த்தை லேவிக்கு என்ன சொல்றாரு, சிமியோனுக்கு என்ன சொல்றாரு? சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், அவர்கள் பட்டயங்கள் கொடுமையான கருவிகள். இவங்க ஏன் கொடுமையான மாறினாங்க? அங்க தாமார, அங்க லேவியுடைய மகள் தங்கச்சிய, சிமியோனுடைய தங்கச்சிய ஒருத்தன் தீட்டுப்படுத்தினதுனால பட்டயத்தை எடுத்துட்டு போய் இவங்க என்ன பண்ணாங்க, வெட்டி அப்படியே கொன்று போட்டாங்க. எல்லாத்தையும் விருத்து சேதனம் பண்ண சொல்லி எல்லாரையும் என்ன பண்ணாங்க, வெட்டி இரத்த ஆறுகள் ஓட பண்ணினார். அதை இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நீங்க மேன்மை அடைய மாட்டீங்க, நீங்க உங்க பட்டயம் கொடுமையானது, உங்களுடைய ஆலோசனை கொடுமையானது, உங்களுடைய காரியம் எல்லாத்தையும் சொல்றாரு பாருங்க. இது எங்க நடந்த சம்பவம், எங்க வந்து சொல்றாரு பாரு. இப்போ நம்ம முன்னாடி செஞ்சதெல்லாம் மறந்து விட வர அநீதிக்காரர் அல்ல. நம்ம நினைச்சிட்டு இருக்க மனசுல வைக்க மாட்டாரு, எல்லாத்தையும் மறந்துட்டார்னு நினைக்காத. நீ மன்னிப்பு கேட்டேன்னா மறந்துடுவார், இல்லாட்டி மனசுல வச்சிருப்பார். பாருங்க, அமலேக்கு வழிமறித்ததை எங்க இருக்கிறீங்களா? அமலேக்கு வழி மனசுல வச்சிருக்கிறேன். என்னைக்கு நடந்தது? ஆதியாகமத்தில் நடந்தது. வழிமறிச்சது யாத்திரையாகமத்தில் நடந்தது. இவர் சொல்றாரு, என் மனசுல என்னாகமத்தில் வருது, அது நான் மனசுக்குள்ள வச்சிருக்கிறேன்ப்பா. வழிமறிச்சான்ல, என் மக்கள் பாவமா வந்தாங்களே, தண்ணி இல்லாம வந்தாங்களே, காடு காடா வந்தாங்களே, மேடு மேடா வந்தாங்களே, அவனை வழிமறிச்சாங்களே, அவனை கஷ்டப்படுத்தினாங்களே, என் மனசுக்குள்ள அதெல்லாம் வைத்திருக்கிறேன். இப்போ நீ உங்களையும் யார் யார் வருத்தப்படுத்தினாங்கன்னு நீ மறந்துடுவ. இன்னைக்கு கோபமா இருக்கிறப்ப அவங்களுக்கு விரோதமா நீ நிறைய நினைப்ப. நாளைக்கு அவங்க பேசிட்டாங்கன்னு வச்சுக்க, மறந்துடுவ. ஆனா நீ பேசினாலும் சிரிச்சாலும் கர்த்தர் மறக்க மாட்டாரு, அவர் மனசுக்குள்ள வச்சிருப்பாரு, மறந்துடாது. ஏனென்றால் அவர் தான் உண்மையான தகப்பன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம வீட்டுக்காரர் எத்தனை முறை அடிச்சாரு, உதைச்சாரு, மிதிச்சாரு, மறந்துட்டோமே. மனைவி எத்தனை தடவை வசாங்க திட்டுனாங்க, மறந்துட்டோமே. அக்கா தங்கச்சி எத்தனை தடவை திட்டுனாங்க, மறந்துட்டோமே. ஆனா கர்த்தர் மறக்க மாட்டாருங்க, மனசுல வச்சிருப்பார். மன்னிப்பு கேட்டால் ஒழிய அந்த பாவம் மன்னிக்கப்படாது, அது உங்க நிலுவையில தான் நின்று கொண்டு இருக்கும். அப்ப சிமியோனையும் சபித்தாரு, லேவியையும் சபித்தாரு, ரூபனையும் சபித்தார். 12 பிள்ளைகளுக்கும் 12 விதமான ஆசீர்வாதத்தை சொல்றார். அப்ப இது எப்ப நடக்கும்? கடைசி நாளில் நடக்கும். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடைசி நாள் இருக்கு. இதை மறந்துடாத தம்பி தங்கச்சி, நீ கடைசி நாள் தான் உங்க செய்தியினுடைய தலைப்பே. நீ கடைசி நாளுக்கு ஆயத்தமாக, நீ ஆயத்தப்படு. ஏனென்றால் ஆண்டவருடைய வருகையின் அடையாளம் காணப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப யோபுக்கு கடைசி நாள்னு தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா யாக்கோப்புக்கு கடைசி நாள் தெரிகிறது. அடுத்து நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட், 2 தீமோத்தேயுல பவுலுக்கு கடைசி நாள் தெரிகிறது. அது எப்படி சொல்றாரு? 2 தீமோத்தேயு 1:12, 2 தீமோத்தேயு 12:1, 291. நான் 2 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 291 பக்கம் பவுல் கடைசி காலத்தை குறித்து என்ன சொல்றாரு? தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 291 பக்கம் 2 தீமோத்தேயு 1:12 வாசிமா. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆகிலும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால், கவனிங்க, நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். இந்த பவுலு கர்த்தரை அறிந்த அறிவின் விதம். அவர் சொல்றாரு, நான் வெட்கப்படுவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், நான் வெட்கப்படுவதில்லை, ஏனெனில் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அப்ப நீங்க பக்கத்துல சொல்லுங்க, நீங்க வெட்கப்பட மாட்டீங்க, நீங்க ஆராதிக்கிறவர் ஜீவன் உள்ளவர். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் வெட்கப்பட மாட்டேன், ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப இந்த வெளிப்பாடு உங்களுக்கு தெரியணும். கட்டாயம் கர்த்தர் என்னை வெட்கப்பட விட மாட்டார். இன்னைக்கு வேலை இல்லையா, திருமணம் இல்லையா,
குழந்தை இல்லையா, வீடு இல்லையா, வசதி வாய்ப்பு இல்லையா, சந்தோஷம் இல்லையா, சமாதானம் இல்லையா, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் குறைவு இருக்கிறீங்களா, அந்த குறைவை எல்லாம் நிறைவாக்குகிறவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் இருக்க சொல்லணும், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன், நான் வெட்கப்பட மாட்டேன், நான் துக்கப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், நான் கண்ணீர் வெடிக்க மாட்டேன், நான் நம்புகிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். இதாங்க அறிவு. பவுல் யோபு சொன்னார் இல்லையா, உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், மேகத்தின் மேல் நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இங்கே பவுல் என்ன சொல்றாரு, நான் வெட்கப்படுவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன். வெட்கம் உங்களுக்குரியதல்ல, வெட்கம் பாதாளத்துக்கு உரியது, வெட்கம் நரகத்துக்கு உரியது, வெட்கம் சாத்தானுக்கு உரியது. நீ வெட்கப்பட, விக்கிரகத்தை உருவாக்குகிறவர்கள் வெட்கப்படுவார்கள், வெட்கப்பட்டு கலங்குவார்கள் என்று எழுதியிருக்கு. நீ கலங்க மாட்டேன். இது தானியலை கொண்டு போய் சிங்கக்கவியில் போட்டாங்க இல்லையா, அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான் தானியலை இதோட முடிஞ்சிட்டாரு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ்டு. ஆனால் எங்கே முடிவுன்னு இருக்கோ அங்கே ஒரு தொடக்கம் இருக்குது. இவனை கொண்டு சிங்கக்கவியில் போட்டுட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க சிங்கம் கொல்லுமுன்னு நினச்சா, கர்த்தர் சிங்கக்கவிக்குள்ளே போய் வாயை கட்டி போட்டுட்டார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தானியலை சேதப்படுத்த முடியல. இன்னைக்கு உங்களையும் பிசாசால சேதப்படுத்த முடியல. நம்ம உயிரோடு இருக்கிறதெல்லாம் கர்த்தருடைய கிருபை. சங்கீதம் 41:11, சங்கீதம் 56:9, சங்கீதம் 140:12. நீ ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் ஒரு விட பாருங்களே, கர்த்தர் நமக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறான்னு. சங்கீதம் 41:11 யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். சத்துரு, இன்னைக்கு சத்துரு உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்தை செய்கிறான். ஆனால் கடைசியில் அவன் ஜெயம் கொள்ளாததினால், அவன் தோத்து போகிறபடினால், வாசிமா, நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று. இப்போ தானியலை கொண்டு போய் சிங்கக்கவியில் போட்டாங்கல்ல, சத்துரு ஜெயிச்சுட்டானா? நல்லா கவனிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொண்டு தீக்குள்ளே போட்டாங்க இல்லையா, சாத்தான் ஜெயிச்சுட்டானா? சரி, யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க இல்லையா, சாத்தான் ஜெயிச்சுட்டானா? வேதம் நல்லா சொல்லுது பாருங்க, 11ஆம் வசனம், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எத்தனை மந்திரவாதம், எத்தனை பில்லி சூனியம், எத்தனை சண்டை, உன் புருஷனை ஏவி விட்டு உன்னை எத்தனை தடவை தான் அடித்து உதச்சி மிதித்தாலும் பிசாசால ஜெயிக்க முடியாது. உனக்குள்ளே இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர். கைத்தட்டிக்கார. எத்தனை வியாதி வந்தாலும் சரி, யோபு சொல்லிட்டார், என்னை கொன்று போட்டாலும், இதாங்க விசுவாசம், கொன்றே போட்டாலும். இங்கே தாவீது சொல்றாரு, சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். இன்னைக்கு சத்துரு உங்கள் மேலே ஜெயிக்க முடியல. உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறான், உங்களுக்கு விரோதமாக பிரச்சனை வருது, உங்களுக்கு விரோதமாக போராட்டம் வருது. கொண்டு போய் ஜெயிலில் போட்டேன், ஆனால் ஜெயிலை திறந்துட்டு வெளியே வந்தாச்சு. கொண்டு போய் சிங்கக்கவியில் போட்டவனே வெளியே தூக்கிட்டு வந்து விட்டுட்டேன். எவன் போட சொன்னானோ அவனை கொண்டு உள்ளே போட்டாச்சு. ஃபாதர் ஒரு பாட்டை வெளியிட்டிருக்காரு, என்ன, வேடன் கைக்கு தப்பின மான் போல. நல்லா கவனிங்க, வேடன் கையில் சிக்கிக்கிட்ட ஒன்று தப்பிருச்சு. அப்போ எப்படி இருக்கு, அதுக்கு என்ன சந்தோஷமா இருக்கு. சிக்கினதெல்லாம் உண்மைதான்டா, ஆனால் தப்பிக்க வச்சுட்டாரு கர்த்தர். கை தெரியுங்க, அழகா வேதம் சொல்லு, தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். 3 காலத்தில் இருந்து தப்புவித்தார் அது பழசு, பாஸ்டன்ஸ். தப்புவிக்கிறார் அது பிரசன்டென்ஸ். ஃபியூச்சரில் சொல்கிறார் தப்புவிப்பார். எல்லா நாட்களிலும் அவர் என்ன இதுவரை உதவினவர் கூட இருக்கிறார் இல்லையா. அதனால் சொல்லுங்க, இதுவரை எனக்கு தப்புவித்தார் அல்லவா, இதுவரை எனக்கு உதவி செஞ்சார் அல்லவா. பக்கத்தில் சொல்லுங்க, இனியும் உதவி செய்வார். 10th உதவி செஞ்சார்ல, செஞ்சாரா சொல்லலையா? ஹெச்சியா சொல்லு, செஞ்சார்ல. +1லையும் செய்வார். ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, உங்களுக்கு கடந்த ஆண்டு உதவி செஞ்சார் இல்லையா, கடந்த வருஷத்தில் கர்த்தர் உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார் இல்லையா, கடந்த 365 நாள் நடத்தினார் இல்லையா. இந்த வருஷம் கூடும் பொழுது கிருபை கூடுது, இரக்கம் கூடுது, தயவு கூடுது, நீடிய மகிமை கூடுது. அப்போ வருஷம் கூட கூட கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொட்டுவார். இங்கே வேதம் சொல்லுவார், சத்துரு ஜெயிக்கல, அதனால உன்னை தெரிஞ்சுக்க, கர்த்தர் உன் மேலே பிரியமா இருக்கிறார். கைத்தட்டி பக்கத்தில் சொல்லுங்க, இதுவரையும் சத்துரு உங்ககிட்ட மோதி மோதி தோத்து போறான் இல்லையா, அது காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன் மேலே பிரியமா இருக்கிறார். கைத்தட்டுங்க, கர்த்தர் உன் மேலே பிரியமா இருக்கிறார். அப்போ இந்த வசனத்தை வாசிங்க அழகா. வசனம் சொல்லுது, பவுல் சொல்றாரு, நான் வெட்கப்படுவது இல்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான். அப்போ யோபுக்கு ஒரு அறிவு இருந்துச்சு, பவுலுக்கு ஒரு அறிவு இருந்துச்சு, யாக்கோப்புக்கு ஒரு அறிவு இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு அறிவு இருக்கா? எந்த அறிவு? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று நான் எண்ணுகிறேன்.
எங்கெங்க பிரதர் போகிறீங்க? சபைக்கு போகிறோம். எதுக்குங்க போகிறீங்க? பரலோகத்துக்கு போகிறதுக்கு அதுதான் வாசல், அதுதான் வழி, அதுதான் சத்தியம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. வர வேண்டிய இடத்துக்கு நான் வந்துட்டேன்னா போக வேண்டிய இடத்துக்கு நான் கரெக்டாக போயிடுவேன். கைத்தட்டி கருத்தருக்கு. அதாவது சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாதபடிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் சொல்லணும். ஏம்மா தாயே, எதை வேணாலும் விட்டுரு, சபை கூட்ட விடாத. ஏனென்றால் என் ஜெப வீட்டிலே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அப்போ ஜெப வீட்டில் நம்மளை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? மகிழ பண்ணுவார். இன்னொன்று வேதம் சொல்லுது, என் வாலயத்தில் வாசமாகி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உண்மை துதித்து கொண்டே இருப்பார். இப்போ இந்த 1 மணி நேரமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்துக்கிட்டே இருக்கிறோம். 1 மணி நேரமாக அந்த சத்தம் உனக்குள்ளே போய்கிட்டே இருக்குதுங்க. ஒரு நிமிஷம் கேட்கறது கூட நம்ம மனசில் ரிஃப்ளெக்ஸ் ஆகும் பொழுது இந்த 1 மணி நேரத்தில் ஒரு வார்த்தை உங்கள் இருதயத்தை தொடாதா? ஒரு வார்த்தை உங்கள் மனசுக்குள்ளே உள்ளே போயிடாதா? ஒரே ஒரு அணுதாங்க ஒரு உயிரை கொண்டு வந்துடுதுங்க. அப்போ உனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வார்த்தை என்கிற அணுவு உனக்குள்ள ஜீவனை கொண்டு வந்துடும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவே. அவர் நிச்சயமாய் வேடனுடைய கைக்கு என்னை தப்புவிப்பார். என் மேல பிசாசு ஜெயிக்க முடியாத நான் பார்த்துட்டு நீ தெரிஞ்சுக்க, காரணம் கர்த்தர்வும் கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தார், தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார், பவுலோடு கூட கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்க பேரை சொல்லுங்க, என் கூட கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை. தஞ்சாவூரில் இருக்கிற பொம்மை மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. விசுவாசத்தை இன்னரில் தள்ளணும். இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிக் வேர்டு. சொல்லுங்க, யார் என்னை கைவிட்டாலும், என் உடம்பே என்னை கைவிட்டாலும், என் மனசே என்னை கைவிட்டாலும், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உங்க உடம்பு வேற, நீங்க வேற. அது தெரியுமா? முதல்ல சுபா, உடம்பு வேற, நீ வேற. உடம்புங்கிறது பூமியிலிருந்து வந்தது, சுபாங்கிறது பரலோகத்திலிருந்து வந்தது. கைத்தட்டி. அப்போ உடம்பே உன்னை கைவிடும், உடம்பு உனக்கு ஒத்து போகாது. அதனால தான் இந்த மாம்சத்தில் எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு. மாம்சத்தில் ஒரு முள்ளு இருக்குது. இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துச்சு. என்ன குளிப்பாட்டி, என்ன பவுடர் அடிச்சு, என்ன எண்ணெய் ஊசி, அதுக்கு எத்தனை லிப்டிக்கை போட்டு, அதுக்கு எத்தனை சட்டையை போட்டு, கண்ணாடி முன்னாடி நின்று இப்படி பார்க்கறது, இப்படி பார்க்கறது, வாயான்னு பார்க்கறது, கண்ணை உளிச்சு உளிச்சு பார்க்கறது, எல்லாம் இந்த உடம்பை தான் பார்க்குறான். உள்ளே இருக்கிற இன்னர் மேனை பார்த்துருக்கிறோமா? அது எப்படி இருக்குன்னு அது சொங்கி போய் கிடக்கும். அதுக்கு ஜெபம் போடுறதில்ல, வேத வாசிப்பு போடுறதில்ல, அபிஷேகத்தை போடுறதில்ல, ஆராதனை செய்யறதில்ல. அது அப்படியே சூம்பி சுருங்கி போய் இப்படி உட்காந்துருக்கான். ஆனால் வெளியே இருக்கிற ஆளை குளிக்க, சீவ, பவுடர் அடிக்க, பூ வைக்க, பொட்டை வைக்க, அப்புறம் இங்கிட்டு திரும்ப, அப்புறம் இந்த சேலையை கட்டி பார்த்து இது நல்லா இல்லைன்னு அப்புறம் இன்னொரு சேலையை கட்டி பார்க்க. இது எல்லாம் நாளைக்கு எங்கே போகும் தெரியுமா? தெவோரலமா சிரிக்கிறத பார்த்தா சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தான் சிரிக்கிறாங்க. எங்கே போகும்? புழுவுக்கு போகும், கரையானுக்கு போகும். அதெல்லாம் கொண்டு போய் மண்ணோட மண்ணா போடுவாங்க. மண்ணிலிருந்து வந்தாய் நீ அழகா இருக்கிறதுனால உங்க வீட்டுக்காரர் வீட்டிலேயே வச்சுக்குவாரு, பொட்டியில வச்சுக்குவாரா? இல்லை உங்க வீட்டுக்காரர் பார்க்க, இவரைத்தான் கட்டுவேன், இவரைத்தான் நான் வச்சுக்குவேன், இவர் இல்லாமல் நான் வாழவே மாட்டேன், இவர் தான் என் தங்கம், என் வைரம், வைடூரியம். அது செத்தோடனே என்ன சொல்றாங்க? அந்த வைடூரியத்தை மாமா, மச்சான், கண்ணே, பொண்ணேன்னு சொல்றான். நாருமியா, தூக்கியா. அவர் எங்க போனாரு? 2 இடத்துக்கு தான் போக முடியும். எந்த மனுஷனும் 2 இடம், பரலோகம், பாதாளம். அவர் இன்னும் எங்க போனாரு? மோட்சம் போயிருந்தாருன்னா தப்பிச்சார். பாதாளம் போனார்னா ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தி கத்தியே சாகும். நான் சிலரை நினைப்பேன், அவெல்லாம் நேரம் என்ன இந்த ஊழியத்துக்கு விரோதமாக முள்ளா இருந்தான்ல, அவெல்லாம் இப்போ எங்கே இருப்பேன்? யோசித்து பாரு. இருப்பேன், துடிச்சுக்கிட்டு கிடப்பேன். சொன்னாங்களே, கத்திக்கிட்டு கிடந்தானே, நம்ம காதை குத்துதுன்னுமே, நம்ம கஷ்டமாக இருக்குன்னு போய் சண்டை போட்டோமே. சும்மா கிடக்கிற சங்க ஊதி கெடுத்த மாதிரி பேசாமல் இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிருப்பேன் நம்மளோட. அதனால தான் இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் என்ன கிள்ளுக்கிற மாதிரி நம்மளை நினைக்கிறது. ஊழியம் செய்கிற ஜெபிக்கிறவனா அவங்களுக்கு என்ன செய்யறது? உரசி பார்க்கறது. உரசி பார்த்தா இந்த கண்மலையின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போயிட. ஆண்டவரோடு மோதக்கூடாது. பேசாமல் திமிர் இருந்துச்சுன்னா எங்கேயாவது போய் காட்டிக்கலாம். அதனால் ஜெபத்திலையும் ஊழியத்திலையும் பரிசுத்தத்திலையும் மோதி பார்க்கக்கூடாது. இதில் மோதின டேஞ்சர். இது டிரான்ஸ்பாரம் கிடையாது. இது பெரிய மெக்காவாட் இருக்கிற ஒரு பெரிய மின்சார தயாரிக்கிற ஆலை. இதில் மோதணும்னு வச்சுங்க, பஸ்மா தான் போகணும். யோசித்து பாருங்க. இது கர்த்தருடைய காரியம்.
இதில் மோதன கோராக்கு என்னாச்சு? இதில் மோரில் பார்வோன் யாரு, கர்த்தர் யாரு, கர்த்தர் யாருன்னு சண்டீர்த்தனம் பேசினானே. அப்போ கர்த்தர் யாருன்னு காட்டினார். எதை காட்டினார்? சக்கரத்தில் கை வச்சார். நல்ல கவனிங்க, சக்கரத்தை பிடுங்கி விட்டார். நம்ம சக்கரத்தை பிடுங்கினா என்ன ஆகும்? 500 ரூபா தாள் இல்லைன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே எத்தனை பேர் வாயை பொழந்தோம். யோசித்து பாரு. டக்குன்னு எல்லாத்துக்குமே வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? யோசித்து பாரு. வீட்டுக்கு போங்காட்டி ஒரு சர்க்குலர் வருது, எல்லாத்துக்கும் வேலை கேன்சல்னா அடிமடியில் கையை வச்சா என்ன ஆகும்? ஆனாலும் சொல்லணும், கர்த்தர் என்னை நடத்த அவர் போதுமானவரை. கைதட்டு. என்ன நடந்தாலும் நான் அவரில் அன்பு கூறுவேன், எது நடந்தாலும் நான் அவரை நேசிப்பேன். என்னுடைய நம்பிக்கை பரலோகம்தான். காற்று வராது, மழை வராது, பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். 40 வருஷம் நடந்து வந்தானே, எந்த கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தேன், எந்த பக்கம் விவசாயம் பண்ணினேன், எந்த பக்கம் அவன் சமைச்சான், எல்லாம் கற்றுனேன். கைதட்டுங்க பார்க்கலாம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாரு, அவை விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, பண்டக சாலையில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமப்பிதா பக்கத்தில் சொல்லுங்கள் பிழைப்பு ஊட்டுறார். நம்ம நினைக்கிற சொல்லுங்க, நான் லைவில் இருக்க பேச முடியாது. உங்களை வேலை கொள்கிறவர்கள் அல்ல, வேலையை கொடுக்க கர்த்தர் யாராக இருக்கிறாரு? வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எஜமானன் யாரு? இன்னைக்கு நமக்கு எஜமானன் 10 எஜமானன் வச்சுக்கிறேன். அப்பா ஒரு எஜமானே, அம்மா ஒரு எஜமானே, வந்தவன் ஒரு எஜமானே, பின்னாடி வீட்டுக்காரே ஒரு எஜமானே, எல்லாத்தையும் எஜமான. யாரு தான் ஒரிஜினல் எஜமானே? நமக்கு ஒரே எஜமானன் தான், கர்த்தர் தான். கை தட்டுங்க. அந்த எஜமானன் சொல்றதை கேளு. சொல்லுங்க, எஜமானனே நீர் தான் எனக்கு தகப்பன், நீர் தான் என் காரியதர்சி. தாவீது சொல்றார், என் கோட்டை, என் அரண், என் பெலன், என் துருகம், என் கேடயம், என் மதில், என் பக்கதுணை, என் இரட்சணிய கொம்பு. எத்தனை சொல்றாரு பத்தியா? அவரை தவிர எனக்கு எதுவுமே இல்லைடா, எல்லாம் நீங்க தான்ப்பா. ஆபத்து காலத்துல என் தலையை மூடுகிறீர். யுத்தத்துக்கு போகும் பொழுது, சண்டை போட்டு இருக்கும் பொழுது, நான் முன்னாடி தான் சண்டை போட்டு இருக்கேன், பின்னாடி இருந்து போட்டான்னா என்ன பண்றது? அப்ப நான் தான் தெரியாத அளவுக்கு என் தலையை மூடிடுவார். அப்ப எவன்டா இவன்னு தெரியாத அளவுக்கு கர்த்தர் லாக் பண்ணி போடுறாரு. அப்ப யார் எவருன்னு தெரியாது. சண்டைக்கு போறப்ப இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து குறி வைங்கடான்னு சொன்னா, யூதா ராஜாவை பார்த்து குறி வச்சிருவாங்க. அவன் என்ன பண்ணுவேன்? கூன்னு கத்துவானா. அப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க, டே இவன் இஸ்ரவேல் ராஜா இல்லடா, கத்துறானேடா பேடிப்ப, இவன் இல்லடா அவன் வேற ஆள்றான்ட்டு போயிட்டாங்க. கத்தும் பொழுது கண்டுபிடிச்சிட்டான், இவன் இஸ்ரவேல் ராஜா அல்ல. இப்போ ஒரிஜினல் ராஜா கத்த மாட்டார். கை தட்டுங்க பார்க்கலாம். நம்ம ராஜா சிங்கம், அவன் சிங்கம் போல இருப்பேன், ஆனால் இவர் சிங்கம். கை தட்டுங்க பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் சிங்கம், அவர் கீழே இருந்தாருன்னா கத்தவிட மாட்டார், கடிச்சிருவார் தொண்டை. அப்போ அருமையானவர்களே, இங்கு வேதம் சொல்லுது, அழகாய் சொல்லுகிறது. தீமத்தை பவுல் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார். பக்கத்தில் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறவர், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறவர். காற்று வராது, மழையும் வராது, பள்ளத்தாக்கு நிரம்பும். இப்போ நல்லா சொல்லுங்க. முதல்ல யோபு சொன்னார், அவரை எப்படி அறிஞ்சிருக்கிறேன்னு. யாக்கோப்பு சொன்னார், அவரை அறிஞ்சிருக்கிறேன், கடைசி காலில் நிற்பாருன்னு. யோபு கடைசி காலத்தில் நடக்கிறதெல்லாம் யாக்கோப்புக்கு தெரிஞ்சு கரெக்டாக சொல்றாரு. அதே போல பவுல் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். இன்னும் ஒரு மனுஷன் சொன்னதை நான் உங்களுக்கு காண்பிச்சுட்டு முடிக்கிறேன். சங்கீதம் 135:5. சங்கீதம் 135:5. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வாசிக்கலாமா? கர்த்தர் எடுத்துட்டீங்களா? 755 பக்கம், 135 சங்கீதம் 5வது வசனம். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கு மேலானவர் என்றும் சொல்லுங்க. ரிவைவல் வேடுங்க, இது எழுப்புதலின் வார்த்தைங்க, உத்வேகப்படுத்தக்கூடிய வார்த்தை, உங்க ஆவியை தட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைங்க. தாவீதுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கு, எல்லாரை விட என் ஆண்டவர் பெரியவர். கைதடுங்க பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிறனை விட நீ விசேஷமான ஆள்பா, நீ எஸ்தர் ராஜாத்தி. எல்லாரும் போயிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. எங்க வாங்க? அந்த மாடத்துக்கு எல்லாரும் போயிடுவாங்க. எல்லாரும் பின்னாடி பக்கம் போய் அடைச்சி வச்சிருவாங்க. அவன் என்னைக்குமே வெளியே வர முடியாது. ராஜா பேர் சொல்லி கூப்பிட்டால வெளியே அவ வரவே முடியாது. அந்த மாடத்தில் போய் பின்னாடி உட்காந்துருப்பான். எவ்வளவு 1 வருஷம் சுத்திகரிக்கப்பட்டவெல்லாம் அங்கே போய் ராஜாவுக்கு பிடிக்கல, ராஜாவுடைய கண்ணில் அவளுக்கு தயவு கிடைக்கல. அவள் எல்லாம் அந்த மாடத்துக்கு பின்னாடி பக்கம் போயிட்டா, அவ்வளோதான். ஆனால் ஒரே ஒருத்தி முடமிட்டு ஜெபம் பண்ணி துதித்து ஸ்தோத்தரித்து யூத குலத்தில் பிறந்த எஸ்தர் எழும்பி போகும் பொழுது ராஜ கிரீடம் அவள் தலையில் வைக்கப்பட்டுச்சு. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒருத்திக்கு தாங்க அந்த கிரீடம், ஒருத்திக்கு தாங்க அந்த கிருபை.
இப்போ சொல்லுங்க, எங்க வீட்டில் எனக்கு, எங்க தெருவில் எனக்கு, எங்க ஊர்ல எனக்கு, சொல்லுங்க, எங்க ஊர்ல யாருக்குமே இல்லாத கிரேஸ் எனக்கு கொடுத்துருக்கிறாருங்க. ஏனென்றால் கர்த்தர் பெரியவர். யாருக்குமே இல்லாத ஒன்றை கர்த்தர். எங்க சந்ததியில முதல் முறையா கர்த்தர் என்னை ஊழியத்தில் தெரிந்து கொண்டார். இப்போ எனக்கு அடுத்து என் பிள்ளை வந்துட்டான், பேர பிள்ளைங்க வந்துருவாங்க, அடுத்தடுத்து வருவாங்க. ஆனால் யாருக்குமே இல்லாத ஒரு ஃபர்ஸ்ட் சிலாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கை தட்டி கர்த்தர். அப்போ யாருக்குமே இல்லாத ஒரு மகன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட், உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட். கை தொட்டுங்க பார்க்கலாம். கையை தொட்டு சொல்லுங்க, நான் தாங்க ஃபர்ஸ்ட். கர்த்தருடைய கிருபையினால முதல் சந்ததியா என்னை தெரிந்து கொண்டார். அருமையானவர்களே, இங்க தாவீது சொல்றார் பாருங்க, கர்த்தர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? எல்லாத்தை விட எங்க அப்பா பெரியவர். நமக்கு ஒரே ஒருத்தர் தான், அவர் பெரியவர், அவர் உன்னதமானவர், அவர் ஜீவனுள்ளவர், அவர் வானாதி வானங்களும் கொள்ளாத கர்த்தர், அவர் செங்கடலை இரண்டாய் பிளந்தவர், யோர்தானை பின்னிட்டு போக பண்ணினவர், எரிகோவின் மதில்களை உடைத்தவர், இல்லாதவைகளை இருக்கிற கைத்தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. இல்லாத ஒன்றை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், தூரத்திற்கும் சமீபத்திற்கும் அவர் தேவன், அண்ட சராசரங்களை அசைக்கிறவர், குலுக்குகிறவர், ஆளுகை செய்கிறவர். அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே, எல்லாமே கூடுங்க. ஆனா நீ அதுக்கு தகுதி மகளாக, தகுதி உள்ளவளா இரு. கர்த்தர் உனக்கு செய்யாம யாருக்குங்க செய்வார்? தாவீது சொல்றார் பாருங்க, கர்த்தர் பெரியவர் என்பதையும், அந்த வார்த்தை ரொம்ப கவனமா இருக்க. நம்முடைய ஆண்டவர் நல்ல எல்லா சொல்லுங்க, தேவர்களை பார்க்கிலும் மேலானவர். சொல்லுங்க, எல்லாம் 430, 400, 5000, 10,000, 333 கோடி, எல்லாம் சொல்லுங்க, எல்லாத்த விட வேதம் சொல்லுது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு. அவர் வானத்துல உட்கார்ந்து இருக்கிறார், பூமியில பாதம் இருக்கு. அப்ப தலை எங்க இருக்கு? சுதா சொல்ல, தலை எங்க இருக்கு? அப்ப எவ்வளவு பெருசு கற்பனை பண்ணி பாருங்க, அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. வானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரா, பூமியில பாதம் வச்சிருக்கிறாரா, அதுக்கு மேல அவருடைய பாடி இருக்கு. அப்ப எவ்வளவு பெருசு பாருங்க. சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரத்துடைய மகிமை வேறு, பறவைகளுடைய மகிமை வேறு, பிதாவாகிய தேவனுடைய மகிமை வேறு, உன்னதமான கர்த்தருடைய மகிமை வேறு. சொல்லுங்க, எங்க அப்பா உயரத்திலும் 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 அவருக்கு பெரியவர் இந்த உலகமே இல்லை. உலகத்தை விட அவர் பெரியவர், வானத்தை விட அவர் பெரியவர். இந்த வானம் எவ்வளவு பெருசு பாருங்க. 7 உலகத்திற்கு வானத்தை, வானங்கள் உண்டாக கடவது, அவ்வளவுதான். ஒரு வார்த்தை சொன்னே ஆயிடுச்சு. உனக்கு அப்பாயின்மெண்ட் உண்டாக கடவது, வீடு உண்டாக கடவது, வேலை உண்டாக கடவது, சமாதானம் சொன்னார்னா உடனே நடக்கும். எந்திரிச்சு போடா அப்படின்னாரு. எங்க போச்சு அந்த வியாதி? கையை தொட்டாரு, குஷ்டரோகம் எங்க போச்சு? செத்தவனை தொட்டாரு, செத்தவன் எந்திரிச்சு வந்துட்டேன். எப்படி வந்துச்சு சொல்லுங்க? ஒரு வார்த்தை சொன்னால் நடக்கும். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரே ஒரு வார்த்தை. இதனாலதான் யோபு சொன்னாரு, என் கர்த்தர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் ஆராதிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மத்திய ஆகாயத்தில் நிற்பார். இதுதான் அவனுடைய வெளிப்பாடு, இதுதான் அவனுடைய அறிவு, இதுதான் அவனுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற உணர்ச்சி, இதுதான் அவனுடைய வாயில வரக்கூடிய வார்த்தை. பேச்செல்லாம் அதுதான், நினைவெல்லாம் அதுதான், உணர்வெல்லாம் அதுதான். நண்பர்களை பார்த்து சொல்றேன், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா, என்ன வேணாலும் பேசுங்கப்பா, என்ன வேணாலும் திட்டுங்கப்பா, என்ன வேணாலும் குறை சொல்லுங்கப்பா, ஆனால் சொந்த கண்களால் நான் அவரை காண்பேன். என் உதடு அழுகி போகலாம், என்னுடைய கைகள் அழுகி போகலாம், என்னுடைய தோள்கள் அழுகி போகலாம், என்னுடைய மனைவி எனக்கு விரோதமாய் எழும்பலாம், என் பிள்ளைகள் 10 பிள்ளைகளும் செத்து போகலாம், என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் என்னை விட்டு போகலாம், உலகமே எனக்கு விரோதமாய் நிற்கலாம். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், என் தேவன் மத்திய ஆகாயத்தில் நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கடைசி நாளில் அவர் என்னை எழுப்புவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய வெளிப்பாடு அவனுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு உனக்குள்ள என்ன வெளிப்பாடு இருக்கு? உனக்குள்ள என்ன உணர்வு இருக்கு? கர்த்தரை ஆராதிக்க இந்த மத்தியான வேளையில வந்திருக்கிற நீயே சொல்லு, பாதாளமே நீ தான் வெக்கப்படுவ, நீ தான் துக்கப்படுவ, நீ தான் வருத்தப்படுவ. நான் அவருடைய சம்பத்து, நான் அவருடைய பிள்ளை. நான் அழுதாலும் கர்த்தர் என்னை சுற்றில் இருக்கிறார். வேதம் சொல்லுது, சந்தோஷப்பட்டு கலிகூறு, உன்னுடைய மகிமை, உன்னுடைய மகிழ்ச்சி பெரிதாக இருக்கும். வேதம் சொல்லுது, நீங்க அழுதாலும் கர்த்தர் உங்களை சுத்தியிலும் மகிமை உண்டாக்குவார், சந்தோஷம் உண்டாக அவர் உங்களுக்கு காணப்படுவார்.
இன்னைக்கு துக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மையை தருவார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காசனத்தை தருவார். ஒரு நாள் யோசேப்பு அந்த குழியில விழுந்திருக்கிற பொழுது பாதாளம் அவனை பார்த்து சிரிச்சிருக்கும். பாதாளம் அவனை பார்த்து வருத்தப்பட்டு சொல்லி இருக்கும், நீ கர்த்தரை நம்பி உனக்கு கடைசியில கிடைச்சது குழிதான், நீ கர்த்தரை நம்பி கடைசியில உனக்கு கிடைச்சது தேல் கடிதான், பாம்பு கடிதான், கடைசியில உனக்கு கிடைச்சது ரத்தம் தான், கடைசியில உனக்கு கிடைச்சது கல்லெறி தான். அவனை பார்த்து சிரிச்சிருக்கும். அவனை விற்கும் பொழுது, அவனை கையை கட்டி இழுத்துட்டு போகும் பொழுது பாதாளம் அவனை பார்த்து சிரிச்சிருக்கும். என்ன சொல்லி சிரிச்சிருக்கும் தெரியுமா? பாரு, நீ கர்த்தரை நம்பி உன்னை வித்துட்டாங்க, நீ கர்த்தரை நம்பி அடிமையா இருக்கிற, நீ கர்த்தரை நம்பி சிறையில் இருக்கிற, நீ கர்த்தரை நம்பி அனாதையா இருக்கிற, நீ கர்த்தரை நம்பி இப்படி இருக்கிறேன்னு அந்த நரகம், அந்த பாதாளம், அந்த விக்கிரக ஆவிகள் அவனுக்கு விரோதமாய் சிரித்திருக்கும். ஆனா அவன் சொல்லியிருப்பான், நிச்சயமாய் நாள் ஒன்று வரும், என் தேவன் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், என் பாத்திரம் நிரம்பி வழியும், நான் அழுகைக்கு ஈடு இணையாக துக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மை தருவார்னு அவன் உள்ளத்துல விசுவாசித்திருப்பான். நாள் ஒன்று வந்துச்சு. ஆதியாகமம் 41:41 சிறையில முதல் நாள் ராத்திரி சிறையில இருக்கிறான். முதல் நாள் ராத்திரி சிறையில அவன் சவரம் பண்ணாமல் இருக்கிறான். முதல் நாள் ராத்திரி அவன் சிறையில வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான். முதல் நாள் ராத்திரி அவன் இருதயத்துல பாரம் சுமந்தவனா இருக்கிறேன். முதல் நாள் ராத்திரி கைவிடப்பட்டவனா இருக்கிறேன். முதல் நாள் ராத்திரி அட்ரஸ் இல்லாதவனா இருக்கிறேன். முதல் நாள் ராத்திரி விரக்தியும் வேதனையும் கண்ணீரும் உள்ளவனா இருக்கிறான். ஆனால் அந்த காலை பொழுது விடிகிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில விடியலை கர்த்தர் கொண்டு வந்த நாள். உனக்கும் ஒரு விடியல் வரும், உனக்கு ஒரு புதிய நாள் வரும், உன்னுடைய தலையை உயர்த்தும்படியான ஒரு நாள் வரும், நீ எழும்பி ராஜாத்தியாய் உட்கார்ற ஒரு நாள் வரும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காசனம் உனக்கு ஒரு நாள் வரும், துக்கத்துக்கு பதிலாக ஒரு நாள் ஆனந்த களிப்பு வரும், துயரத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியும் கிரீடமும் உன்னுடைய வாழ்க்கையில வரும்படியான ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். திடீர்னு ஒரு அழைப்பு வந்துச்சு. ப்ராப்பர்ட்டி சொல்லவா, உங்களுக்கு திடீர்னு அழைப்பு வரும். என்றைக்காவது ஒரு அழைப்பு வரும், எழும்பி வா, நீ தான் எஸ்தர் என்று சொல்லி உனக்கு ஒரு அழைப்பு வரும். திடீர்னு அவன் போய் அங்க நிக்கிறான். யோசேப்பை பார்த்து பார்வன் கேட்கிறான், இவனை போல ஒத்த மனுஷன் எகிப்து தேசத்துல யாரா இருக்கா? ஒருத்தன் கூட இல்லை, ஒருத்தன் கூட இல்லை. மந்திரவாதிகளே உங்களால முடியாது, சூனியக்காரர்களே உங்களால முடியாது, படை வீரர்களே உங்களால முடியாது. 7 காரியத்தை அழகா புட்டு புட்டு வைக்கிறானே, எல்லா ரகசியத்தையும் சொல்றானே, இவன் தாண்டா இந்த எகிப்து தேசத்தை நடத்தக்கூடிய ஆளுநர்னு சொல்லி அவன் தலையில அப்படியே கிரீடம் வைக்கப்பட்டுச்சு, மெல்லிய வஸ்திரம் வைக்கப்பட்டுச்சு. 2ஆம் ரதம் வந்துச்சு. அந்த ரதத்துல ஏற்றினார்கள். எவெல்லாம் அவரை வேதனைப்படுத்தினானோ அவர்கள் கண்கள் பார்க்க ரத ஊர்வலம் அவன் வந்தான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப பாதாளத்தை பார்த்து யோசேப்பை செஞ்சிருப்பேன், பாதாளமே அன்னைக்கு நீ என்னை பார்த்து சிரிச்சியே, இதே ஊர்ல இதே பட்டணத்துல என் தேவன் உனக்கு மேல தூக்கிட்டார் பாத்தியா, பார்வோனுக்கு மன்னனாய் உயர்த்திட்டார் பாத்தியா, யாரெல்லாம் என்னை அடிச்சாங்களோ அவங்களுக்கு என்னை எஜமானனா தூக்கிட்டாரு பார்த்தையா, நீ என் வஸ்திரத்தை தான் புடுங்கின, ஆனா பார்வோன் கையால, எதிரிகள் கையால, சத்துரு கையால கர்த்தர் என்னை அலங்கரிச்சிட்டாரு பாத்தியா. நான் இத்தனை நாள் அடிமையா இருந்தேன், இன்னைக்கு இந்த உலகமே எனக்கு முன்னாடி அடிமையாய் விழுகும்படியாக, தண்டனிடும்படியாக கர்த்தர் என்னை டாப்பா உயர்த்திட்டாரு பாத்தியா. இன்னைக்கு இத்தனை வருஷமா பார்வோன் போட்டிருந்த மோதிரம் இப்ப என் கையில வந்துருச்சு தெரியுமா. பார்வோனுடைய அரசவையில அதோ ஆசனாத் என்கிற பெண்ணு எனக்கு பக்கத்துல மனைவியா வந்துட்டா பாத்தியா. கர்த்தர் இந்த அனாதையாய் வந்த எனக்கு, ஆதரவற்றவனாய் வந்த எனக்கு, தனிமையாய் கடந்த எனக்கு, துக்கமாய் கடந்த எனக்கு, கண்ணீர் வெடிச்ச எனக்கு ஆனந்த களிப்பை கொடுத்துட்டாரு பாத்தியான்னு அதே பாதாளத்தை பார்த்து யோசேப்பு சொல்லியிருப்பேன், என் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார், ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு. எந்த இடத்துல அவன் துக்கப்பட்டானோ அதே இடத்துல கர்த்தர் உயர்த்தினார். நீ இப்போ ப்ராபர்ஸ் எழுதி வைத்துக்கோ, எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறியோ அதே இடத்துல நீ மகிழ்ந்து களி கூறுவ. எந்த இடத்துல பொருளாதாரம் இல்ல, காசு இல்ல, வீடு இல்ல, வேலை இல்ல, சுகம் இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, பற்றாக்குறை, தரித்திரம், கடன் தொல்லை, வேதனை என்னெல்லாம் நீ சொல்றியோ அது எல்லாம் அப்படியே டபுள் ஆக்டா ஆண்டவர் மாற்றி உனக்கு நன்மை உண்டாக கர்த்தர் மாற்றுவார். வேதம் சொல்லுது, எஸ்தர் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் மாற்றினார். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. மாறுதலா மாறணுமா? உட்காந்து கேட்குற உங்களுக்கு இவ்வளோ களைப்புனா மாற்றி மாற்றி கால் வலிக்க நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன்ல, காலையிலையும் ஊழியத்தை செஞ்சு இப்பயும் செய்கிறதில்ல சலிக்காமல், எனக்கு எவ்வளோ டல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை யோசிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய மன கஷ்டம், உடல் கஷ்டத்தெல்லாம் பரலோகம் அறியும். நீங்கள் எப்படி ஆகிலும் எழும்பிடணும், அதுதான் என்னுடைய விருப்பம். பந்தை அடித்து அது மேலே தூக்கிட்டோம்னு வச்சுங்களேன்,
அது பறக்கும். நீங்கள் ரன்வேல போகிறப்ப பாருங்களே, 40% காற்று இருக்குதுன்னா ரன்வேல போக போக 60 மாறிடும், 80 மாறிடும். ஸ்பீடு கூட 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 ரன்வேல சுத்த சுத்த அதில் எனர்ஜி கூடும். அது மாதிரி தாங்க வசனத்தை கேட்க கேட்க இப்படி குனிஞ்சிருக்கிற தலை நிமிரும், நிமிர்ந்து தலை மேலே பார்க்கும், மேலே பார்க்குற தலை கையை தட்டும், கையை தட்டுறது காலை தட்டும். அப்படியே உள்ள அனல் அனல் எரிய ஆரம்பிக்கும். அப்புறம் உன்னதத்தை நோக்கி நீங்கள் பறக்க ஆரம்பிச்சிருங்க. சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் வெட்கப்பட மாட்டேன், கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார். சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர். எல்லாத்தையும் சொல்லுங்க, வேலையை விட பெரியவர், பிரச்சனையை விட பெரியவர், கேன்சரை விட பெரியவர், டியூமரை விட பெரியவர், கட்டியை விட பெரியவர், என்ன ஃபைல்ஸை விட பெரியவர். சொல்லுங்க ஒவ்வொன்றா பார்த்து. என் வீட்டுக்காரரை விட பெரியவர், என் பிரச்சனையை விட பெரியவர், கடைக்காரனை விட பெரியவர், என் போராட்டத்தை விட பெரியவர், எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா அடிமைத்தனத்தை விட பெரியவர், விக்கிரகத்தை விட பெரியவர், எல்லா கோட்டைகளை விட என் தேவனுடைய ஆவியானவர் பெரியவர். எது உங்களை பயப்படுத்துது அதை பார்த்து சொல்லுங்க. நீ ஒன்றும் என்னை செய்ய முடியாது. சிங்கமே வந்து வாயை கட்டி போட்டுட்டார். யோசித்து பாருங்க, சிங்கம் சிங்கம் பேசாம தான் நிற்குது. அதுதாங்க காட்டுக்கு ராஜா. அது முன்னாடி நிற்கிறது ஏற தின்றலாம், ஆனால் அதுக்கு வாய் இல்லையே, வாயை பூட்டி விட்டாரு, மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டாரு. என்ன பண்ணுறது? யோசித்து பார். திடீர்னு உங்களுக்கு கண்ணு போச்சுன்னா, பவுல் செபிக்கிறவனா சாதாரண ஆளாவே, அவன் விட்டா வெட்டுறவன் குத்துறவன், அவனை செபிக்க வைக்கணும்னா என்ன பண்ணார்? திடீர்னு பீஸ் பண்ணி விட்டார். 2 நாளைக்கு 3 நாளைக்கு கண்ணு போச்சு. உங்களே நீங்கள் யோசித்து பாருங்கள், கண்ணு போனால் என்ன பண்ணுவீங்க? கற்பனை பண்ணியாவது பாருங்களே, கண்ணு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கை போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கால் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? திடீர்னு சகரியா மாதிரி வாயை ஒட்ட விட்டாருன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவீங்க? எம்புட்டு பேச்சு, வாயை குறைன்னா குறைக்கிறதே இல்லைங்க, பேசிக்கிட்டே இருக்கார். ஓவர் பேச்சு, அதிக பேச்சுனா பாவம் இல்லாமல் போகாது. அவர் பார்ப்பாரு, ஒரு நாளைக்கு லேசாக சுவிட்ச் வச்சு ஆஃப் பண்ணி விட்டுருவார். போடா ஒரு 3 நாளைக்கு போ, பேசாமையே கடை. நாக்கு மேல் வாயோட ஒட்டிக்கிச்சான் சகரியாவுக்கு. இதெல்லாம் அங்கே இருக்குல்ல. பவுலுக்கு 3 நாள் பார்வை இல்லை. இப்போ எங்கே போகிறது? ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது? யார் கூட்டிகிட்டு போவா? இவனை எவனாச்சும் கூட்டிகிட்டு போவானா? யார் வீட்டில் படுத்து கிடந்தேன்? எவன் வீட்டுக்கு கொடுத்தேன்? அந்த குருடனுக்கு எங்கே உட்காந்துருந்தேன்? அவனுக்கு யார் புசிக்கலை குடிக்கலை. ஏன்னா புசிச்சாலும் குடித்தாலும் அவன் ரெஸ்ட் ரூம் போகணும். அவனை யார் கூட்டிகிட்டு போவா? அவன் ஏற்கனவே கொலைகாரன், ஏற்கனவே அவன் கொடுமைக்காரன், அவனை கண்டா எல்லாம் பறக்கிறேன். இப்போ இவனுக்கு எவன் உதவி செய்வேன்? இதெல்லாம் நமக்கு இல்லாதபடி கத்தர் கைத்தட்டுங்க பார்க்கலாம். நீ உன் கடமையை நீ செய்கிறேன்னா அது கிருபை. நல்லா சாப்பிட்றியா? கிருபை. நல்லா பார்க்குறியா? கிருபை. நல்லா நடக்கிறியா? கிருபை. நல்லா தூங்குறியா? கிருபை. ஏதோ உன் வீட்டுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்குதா? கிருபை. கடன் இல்லாமல் வாழ்றியா? கிருபை. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தையில் என்னதான் சொல்ல முடியும்? கிருபை தான். எத்தனை கடன்காரன் வீட்டில் வந்து நிற்கிறான் தெரியுமா? வண்டியை பிடுங்குறேன், ஏடிஎம்மை பிடுங்குறேன், ஆதாரை பிடுங்கிட்டு போயிடுறேன். வீட்டில் இருக்கிற ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வண்டி பாஸ்புக்கு, எத்தனை பேர் தெரியுமா கடனை கொடுத்துட்டு பேசாமல் இருக்கேன். ஆனால் இன்னைக்கு உன் பொருள் உன் வீட்டில் இருக்குதுன்னா கிருபை. கைத்தட்டுங்க பார்க்கலாம். பிள்ளைகளை பிடிக்கிட்டு போயிடுறேன், மனைவியை கூட பிடிக்கிட்டு போயிடுறேன், மனைவியை கூட அடமானம் வைக்கிற ஆள் இருக்காங்க. அண்டா குண்டா சட்டி முட்டி எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு கடைசியில் பொண்டாட்டி பிள்ளையே அடமானம் வைக்கிறேன். அவனுக்கு தேவை பைசா, யாரோ அடமானம் வச்சுட்டு போ, நமக்கு என்ன? அப்படிப்பட்ட உலகத்தில் உன்னை நேசிக்கிற நல்ல கணவன், கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உனக்கு பணிவிடை செய்கிற நல்ல மனைவி, உனக்கு வீட்டில் கர்த்தர் இன்றைக்கு வரையும் உன்னை அரிசி பொங்க கர்த்தர் கிருபை பாராட்டுறார். உன்னை சமுதாயத்தில் ஒரு நல்ல குடிமகனாக கர்த்தர் வைத்திருக்கிறார்னா அது கிருபை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. நிர்மூலமாகாமல் இருக்கிறது சுத்த கிருபை. சொல்லுங்க, சுத்த பியூர் கிருபை. அந்த பியூர் கிருபை இருக்கனால தான் நீ நானும் நிற்கிறேன், உட்காடுறேன், பார்க்குறேன். போய் பாருங்க, ஜிஹெச்சில் போய் பாருங்கள், எத்தனை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். கிட்னி போனவங்க எத்தனை பேர், டியூமர் வந்தவங்க எத்தனை பேர், அடுத்து வந்து லங்ஸ் போனவங்க எத்தனை பேர், ஹார்ட் அட்டாக் எத்தனை பேர், ஒவ்வொரு லிவர் போனவங்க எத்தனை பேர், உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் பாடியிலையும் ஃபெயிலியர் ஆனவங்க எத்தனை பேர். லட்சமா ஒரு சின்ன பிரச்சனைக்கு போனாலும் 1.5 லட்சம், 2 லட்சம், 4 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம், 40 லட்சம். சில பொருள்கள்லாம் மாற்ற 40 லட்சம். நமக்கு 1 லட்சம் செலவில்லாமல் கத்தர் வச்சிருக்கா. கைத்தட்டுங்க பார்க்கலாம். எல்லா பிரச்சனையும் அவரே சரி பண்ணிடுறேன். நீ சுகமா இருக்கிறியா? கிருபை. லங்ஸ் செயல்படுதா? கிருபை. கண்ணு செயல்படுதா? கிருபை. ஓ உமிழ்நீர் செயல்படுதா? கிருபை. ஓ ரத்தம் ஓடுதா? கிருபை. நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி. செய்தி சொன்னோடனே நம்ம எப்படி சும்மா இருக்கிறது? நம்ம பிள்ளைங்க அதோ யாருக்கு என்ன வேணாலும் நடக்குங்க. எந்த நிமிஷம் வேணாலும் எந்த செய்தியும் துர்ச்செய்தி வரும். ஆனால் ஜெபிக்க நம்ம ஆயத்தமாக இருக்கணும்.
எல்லாரும் கரங்களை மூடி கண்களை மூடி எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூமியின் மேல் நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எல்லாரும் எழும்பி நிற்போம். ரீபாகால ரபா ஷகால ரபா லிரி நெதிபால ரபா ரீபால ரகால ரணதிகல ரபா லிரி நெதிபால ரபா ஷபால ரபா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் கொடுத்த வார்த்தையை கடுகு அளவு மாறாமல், இம்மி மாறாமல், குண்டூசி அளவு மாறாமல் உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்து உம்முடைய பிள்ளைகளிடத்தில் சமர்ப்பித்திருக்கிறேன் அப்பா. இது தரையில் விழுந்துடக்கூடாது ஆண்டவரே, முட்செடியில் விழுந்துடக்கூடாது, முள்ளில் விழுந்துடக்கூடாது, 3 இடத்துல விழுந்துடக்கூடாது ராஜா. பாதையில் விழக்கூடாது, முள்ளில் விழக்கூடாது, கற்பாறையில் விழக்கூடாது, முட்செடியில் விழக்கூடாது ராஜா. நல்ல நிலத்தில் விழுகணும். இந்த வார்த்தைகள் எல்லாம் போய் நல்ல நிலத்தில் ஸ்டோரேஜ் ஆகணும் ராஜா. அது போய் 100ஆய், லட்சமாய், கோடியாய், மில்லியனாய் பலன் கொடுக்கணும் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் அது போய் கிரியை செய்யட்டு ராஜா. அப்போ கொழுந்து விட்டு ஒவ்வொருவருக்குள்ளே அது எரியட்டு ராஜா. இந்த வார்த்தைகள் அவர்களை உயிர்ப்பிக்கட்டும், அவர்களை அனல் மூட்டட்டும், அவர்களை ஏவி எழுப்பட்டும், அவர்களை ஸ்திரப்படுத்தட்டும், அவர்களை வலுப்படுத்தட்டும். வலுவாதபடி நிறுத்தி மகிமையுள்ள சன்னிதானத்தில் அவர்கள் மாசற்றவர்களாய் வந்து சேர கிருபை பாராட்டும். இந்த சத்தம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் பெரிய எழுப்புதலை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.